சரி, மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த 4 நாட்களும் உங்கள் மத்தியில் இருந்து ஊழியம் செய்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டரோட சிஸ்டரோட இருந்து ஐக்கியப்பட்ட நேரங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 50 verse 20. ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, நாம் எதிர்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில், அதிலும் ரொம்ப குறிப்பாக மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன தீமையான காரியங்களை நினைக்கிறார்களோ, மற்றவர்கள் நம்மளை குறித்து என்ன தீமையான காரியங்களை வசனிக்கிறார்களோ, அந்த தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாபம், ஒரு கேரக்டர். தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் சொல்லப்பட்டால், அவர்களை குறித்து தீமை நினைக்கப்பட்டால், பேசப்பட்டால், அதை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்கிறவரே அல்ல. அதை தீமையை அவர் என்னவாக முடிய பண்ணுகிறவரா? நன்மையாக முடிய பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? சரி, அதுக்கு வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் அல்லது ஒரு கூட்டத்தார், அவர்களை குறித்து என்னவெல்லாம் தீமையான காரியங்கள் வசனிக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன விதமான நன்மைகளை எல்லாம் செய்தார். அதான் இப்போ என்ன செய்ய போகிறோம்? விரிவாக தியானிக்க போகிறோம். சரியா? சரி, யாக்கோபு இருக்கார் இல்லையா, ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். தீனாள் அப்படின்னு சொல்லி ஒரு குமாரத்தி, ஒரு மகள். 12 மகன்கள், 12 sons and 1 daughter. 12 மகன்கள், ஒரே ஒரு மகள், தீனாள் அவள் பேரு. இப்ப இந்த தீனாளுக்கு ஒரு தீமையான காரியம், ஒரு சீகேம் என்கிற பட்டணத்தில் யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் குடியிருக்கிறார்கள். அப்ப இந்த சீகேம் பட்டணத்தினுடைய எஜமான் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய குமாரன், அந்த சீகேம் பட்டணத்தினுடைய குமாரன், அந்த எஜமானுடைய குமாரன், இப்படி எடுத்துக்கலாம். சீகேம் பட்டணத்துக்கு இளவரசன் எடுத்துக்கலாம். சீகேம் பட்டணத்தினுடைய பிரபுவின் குமாரன் என்ன செய்கிறான்னா, யாக்கோபினுடைய குமாரத்திக்கு ஒரு தீங்கான காரியத்தை செய்து விட்டான். அவளுடைய வாழ்க்கையை அவன் நாசப்படுத்தி விட்டான். விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தீனாளுடைய சகோதரர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, சிமியோனும் லேவியும் என்ன செய்யறாங்க, அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. யார்கிட்ட? அந்த சீகேம் பட்டணத்தார்ட்ட போய் பேசுறாங்க. நீங்க விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்க, விருத்த சேதனம் செஞ்சா நாங்க உங்களோட திருமண உறவுகளை வைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பட்டணத்தார் எல்லாரும், யாரு? அந்த சீகேம் பட்டணத்தினுடைய பிரபு, அவனுடைய குமாரன், அவங்க எல்லாரும் சேர்ந்து விருத்த சேதனம் செய்யறாங்க. விருத்த சேதனம் செஞ்சுட்டா என்ன ஆகும்னா, சில நாட்களுக்கு அவங்க பலவீனப்பட்டு போயிடுவாங்க, வீக்கா இருப்பாங்க. சில நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க? வீக்கா இருப்பாங்க. அப்படி வீக்கா இருக்கிற அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? சிம்சோனும் லேவியும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பட்டணத்தின் மேல போய் படையெடுத்து, மன்னிக்கணும், சிமியோனும் லேவியும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பட்டணத்தின் மேல படையெடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிடறாங்க? மன்னிக்கணும், ஆண்கள் எல்லாரையும், குறிப்பா ஆண்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கொன்று போட்டுறாங்க. அந்த பட்டணத்தையே ஆண்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுறாங்க.
அவங்களுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, அவங்க அழித்து வெட்டி கொன்னு போட்டுறாங்க. இது யாக்கோபுக்கு பெரிய ஒரு மன வருத்தம் ஆயிருது. இப்படி பண்ணிட்டீங்களே. அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, சிமியோனும் லேவியும் என்ன நினைக்கிறாங்க, எங்களுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு நீங்க எப்படி இந்த காரியத்தை செய்ய போச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நீதியை சரி கட்டுகிறார்கள். அந்த பட்டணத்தை அவர்கள் அழிக்கிறார்கள். ஏன் பட்டணத்தை அழிக்கணும்னா, இந்த சீகேம் பட்டணத்தாருடைய வேலையே இதுதான். நீங்க சீகேம் பட்டணத்தை குறித்த நீங்க சரித்திரங்களை எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீகேம் பட்டணத்தாருடைய வேலையே என்னன்னா, இதை போல ஸ்திரீகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவது அவங்களுடைய ஒரு சுவாபமாகவே இருந்துச்சு, ஒரு கேரக்டராகவே இருந்துச்சு. தீனாளுடைய சில ஜூவிஷ் கமெண்டேட்டர்லாம் எழுதும்போது தீனாளுடைய வாழ்க்கையை அவங்க நாசப்படுத்தினது ஏதோ யாரும் அறியாம செய்யலையாம், பட்டணமே அறிய அவர்கள் அதை செய்தார்களாம். அப்ப சிமியோனுக்கும் லேவிக்கும் என்ன ஒரு கோபம்னா, எங்கள் சகோதரியை நீங்க இப்படி நடத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்து மேல படையெடுத்து போய் 2 பேர் தான். ஆனா அந்த பட்டணத்து மேல போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கொலை செய்து நீதியை சரி கட்டுகிறார்கள். அவர்கள் செஞ்சது சரியான்னு கேட்டா நியாயப்பிரமாணத்தின்படியே கண்டிப்பா அது சரிதான் இல்லையா? நியாயப்பிரமாணமே என்ன சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தீங்கை ஒருவன் செய்தா அவனை என்ன செய்யணும், கல்லெறிந்து என்ன செய்யணும், கொலை செய்யணும். நியாயப்பிரமாணமே அதைத்தான் போதிக்கிறது இல்லையா? அந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் இயற்கை நீதி அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீக்கு இந்த தீங்கை செஞ்சிருக்கான்ல, அப்ப அவனை கொலை செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 பேரும் படையெடுத்து போய் கொன்னுட்டாங்க. எல்லா ஆண்களையும் அவங்க நீதியை சரி கட்டுறாங்க. தன்னுடைய சகோதரிக்கு நீதி செய்யப்படணும் தானே, அதனால அவங்க அதை செய்யறாங்க. ஆனா யாக்கோபுக்கு என்னன்னா, சரி நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, சீகேம் பட்டணத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் கொன்ட்டீங்களே, இந்த கானான் தேசத்தில் இருக்கிற மற்ற பட்டணத்தார் என்ன நினைப்பாங்க நம்மளை குறிச்சு? மற்ற பட்டணத்தார்லாம் என் மேல படையெடுத்து வந்தா நான் என்ன செய்ய முடியும்? அவங்க நினைப்பாங்கல்ல, இவங்களை விட்டு வச்சா எனக்கு ரொம்ப ஆபத்துன்னு என்ன செய்வாங்க, அவங்க நினைப்பாங்க தானே. அப்ப என்னுடைய வாசனையை இந்த தேசத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்துட்டீங்க, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு ரொம்ப வேசனம் இல்லையா? அது 34:25 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 34 verse 25. 30 25 வாசி, அப்புறம் 30 வாசிக்கலாம். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 30வது வசனம். 26 ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கற்காலை கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். கவனிங்க. அப்ப யாக்கோபு சொல்றாரு, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விசனப்படுறார். சரியா? சரி, இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்ப யாக்கோபினுடைய மரண தருவாய் யாக்கோபு 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க தானே. ஸோ 12 பிள்ளைங்களும் 12 கோத்திரமாகறாங்க. அந்த 12 கோத்திரங்களையும் அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிறப்ப இப்படி சொல்லலாம்,
யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ரெண்டா பிரிக்கப்பட்டு மனாசே எப்பிராயிம்னு 2 கோத்திரங்களா மாறுச்சு. யோசேப்பு ஒரு கோத்திரம், அது ரெண்டா மாறுகிறது. அப்படி கணக்கு பண்ணோம்னா லேவியையும் சேர்த்தா 13 கோத்திரம். லேவியையும் சேர்த்தா எத்தனை கோத்திரம்? 13 கோத்திரம். இப்ப தன் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யறாரு? யாக்கோபு பிளஸ் பண்றார். அப்ப பிளஸ் பண்ணும்போது லேவியை குறித்தும் சிமியோனை குறித்தும் அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5-7 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 5-7 வரைக்கும். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. உடன்படாதே. என் மேன்மையே, மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். சிமியோனையும் நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை அவர் மனதில் வச்சுக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு? எல்லாரும் என்னை கொண்டு போட்டா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. யாக்கோபு பயந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யல, நடக்கல. இது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷனம் இந்த காயம் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற காயம் யாக்கோபுடைய இருதயத்திலிருந்து போகவே இல்லை. யாக்கோபு என்ன செய்கிறார்னா, மரண தருவாயில கடைசியில் மரண தருவாயில 49வது அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிளஸ் பண்றார். அப்ப பிளஸ் பண்ணும்போது சிமியோனையும் லேவியையும் குறித்து அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 7 வாக்கியங்களை அவர் பேசுகிறார். சிமியோனையும் லேவியையும் குறித்து சொல்லப்பட்ட 7 வாக்கியங்களுமே சாபங்கள். சிமியோன் லேவியை குறித்து சொல்லப்பட்ட 7 வாக்கியங்களும் சாபம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 7 சாபங்களும் சிமியோன் வாழ்க்கையில வரல. சிமியோனுடைய வாழ்க்கையில இது அப்ளை ஆகல. அது அப்படியே அந்த 7 சாபங்களை யாருக்கு தான் வந்துச்சுன்னா, லேவிக்கு மட்டும்தான் அந்த சாபங்கள் கடந்து வந்தது. ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனே சிமியோன் போய் தகப்பனார்ட்ட என்ன செஞ்சிருந்திருக்கணும்? மன வருந்தி இருக்கணும், அல்லது ஏதாவது அவர்கிட்ட இந்த காரியத்துக்காக அவர் ரெக்ரெட் பண்ணியிருக்கணும். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இதை வாபஸ் பட்டுக்கிறேன், நான் செஞ்சது நியாயம் இல்லை, அப்படி ஏதாவது என்ன செஞ்சிருக்கணும். ஒன்று, அவர் இதுல இருந்து தன்னை விலக்கி கொள்றதுக்கான ஏதாவது காரியத்தை அவர் செஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதை இப்படி செய்யலாம், நம்ம சகோதரிக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க, சீகேம் பட்டணத்து ஆண்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், போய் கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணவர், இந்த ஆலோசனையை சொன்னது லேவி. இந்த ஆலோசனையை இப்படி செய்யணும், நாம கண்டிப்பா நீதியை என்ன செய்யணும், சரி கட்டியே ஆகணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணது யாரு? லேவி. இப்ப சிமியோன் போய் என்ன சொல்லியிருக்கணும் தகப்பன்ட்ட? அவன் தான் சொன்னான், அவன் ஆலோசனை தான் அது, அவன் ஆலோசனை கொடுத்ததுனால நான் என்ன செஞ்சேன், அது மாதிரி என்ன செஞ்சேன், நானும் போய் செஞ்சேன், நான் தானே மூத்தவன், அதனால நான் முதல்ல போனேன், ஆனா சொன்னது அவன் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆலோசனை இனிஷியேட் பண்ணப்பட்டது லேவி. சோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 7 சாபங்களும் சிமியோன் மேல இறங்கல, யார் மேல இறங்கிருச்சு? லேவியின் மேல அப்படியே இறங்கிருச்சு. அல்ல கவனிங்க, இந்த 7 சாபங்களும் சிமியோனுடைய வாழ்க்கையில பலிக்கல, ஆனா லேவிக்கு அந்த 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 சாபங்கள் என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இப்ப லேவியை நோக்கி தான் இந்த 7 சாபங்கள் இருக்கு. ஆனா லேவி ஒரு நாளும் தான் செஞ்சதுல இருந்து அவர் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. அதை இல்லை நான் வாபஸ் வாங்குறேன், நான் செஞ்சது சரியில்லை அப்படிலாம் போய் சொல்லவே இல்லை. அவர் திடமா நின்ட்டார். நான் செஞ்சது நீதி, அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தருக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன இதை எப்படி எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் செஞ்சது என்னது நீதி அப்படின்ட்டு அமைதியில் என்ன செஞ்சிட்டாரு, இருந்துட்டார். ஸோ விளைவு என்னன்னா, யாக்கோபு சொன்ன 7 வாக்கியங்களும்
நேரா லேவிக்கும் லேவி கோத்திரத்துக்கும் கடந்து வருது. 7மே சாபங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. சொந்த தகப்பன் 12 பிள்ளைகளை, இதை சேர்த்து சொன்னோம்னா 13 கோத்திரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுல லேவி என்கிற தன் மகனுக்கும் லேவி கோத்திரத்துக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவானது, எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லுகிறார். வேறு சில கோத்திரங்களுக்கு கூட 1-2 எதிர்மறையான சில வார்த்தைகளை சொல்லுவாரு. எதிர்மறையான ஒரு சில வார்த்தைகளை சொன்னா கூட 4 ஆசீர்வாதத்தை சேர்த்து சொல்லிடுவாரு. ஆனா இவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாமே எதிர்மறையானது. இவர்களை குறித்து அவர் வச்சிருந்த லேவியை குறித்து, லேவி கோத்திரத்தை குறித்து அவர் வச்சிருந்த ஒப்பீனியன், அவர் இவங்க என்ன ஆகணும்னு அவர் நினைச்சது எல்லாமே எதிர்மறையானது, நெகட்டிவானது, சாபமானது, கர்சபிள். இதுதான் சிச்சுவேஷன். இப்ப லேவியை குறித்து யாக்கோபு சொல்ற வாக்கியங்கள்லாம் பாருங்களேன். 7 வாக்கியங்கள் சொன்னாரு. ஆனா அந்த 7 வாக்கியங்களையுமே அவர் சொன்ன எல்லா அந்த சாபமான காரியங்களையும் கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அதை பார்க்க போறோம். சரியா? சொந்த தகப்பன் வேற யாரும் கிடையாது. வேற அந்த சீகேம் பட்டணத்தில் இருக்கிறவங்களோ அல்லது உறவுகளோ வேற யாரும் சொல்லல. இதை சொன்னது யாரு? சொந்த தகப்பன். அதுவும் சாதாரண ஆளும் கிடையாது. இதை சொன்னது ஆபிரகாமின் பேரன், ஈஸ்கின் மகன், முற்பிதாக்கள் 3 பேர்ல ஒரு ஆளு யாக்கோபு. யாக்கோபு தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இல்ல? சரி, என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க 5வது வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டைகள் கொடுமையின் கருவிகள். ஏக சகோதரனா என்னன்னா 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி. ஸோ இந்த நான் சொல்ற காரியங்கள்லாம் 2 பேர் மேலேயும் இறங்கட்டும்னு சொல்றார். முதல்ல ஏக சகோதரனா 2 பேருடைய ஸ்டேட்டஸை சொல்றார். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கிறானுங்க. அதனால இது எல்லாம் இவங்க 2 பேர் மேல வரட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா சிமியோன் மேல வரல. யார் மேல மட்டும்தான் அது வந்துச்சு? லேவி மேல மட்டும்தான் வருது. சரி, என்ன சொல்றாரு? முதல்ல என்ன வார்த்தை பிரயோகம் பண்றாரு? வாசிங்க. அவர்களுடைய பட்டயங்கள், லேவியினுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள். கொடுமையின் கருவிகள். தன் பிள்ளை லேவியை பார்த்து அவர் சொல்றாரு, உன் பட்டயம் கொடுமை. நீ வச்சிருக்கிற ஆயுதங்கள் இருக்கு பாரு, நீ வச்சிருக்கிற வெப்பன்ஸ் இருக்கு பாரு, அதெல்லாம் கொடுமை, கொடுமையினுடைய கருவிகள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உன்னாலலாம் ஒரு யூஸும் கிடையாது. உன்னை வச்சுலாம் என்ன செய்யறது? உன் கருவி, உன்னுடைய ஆயுதங்கள் இருக்கு பாரு, உன்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாரு, அதை வச்சு ஒரு பலனும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. இல்ல, நம்மளை குறித்து சொல்லுவாங்கல்ல, உன்னையெல்லாம் என்ஜினியரிங் படிக்க வச்சு என்னத்துக்கு? உன்னையெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னையெல்லாம் இந்த பிஸ்னஸில் இதை செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணிலாம் கொடுத்தனே, இதெல்லாம் பண்ணியிருக்கிய, உன்னையெல்லாம் இதெல்லாம் செய்ய வச்சு உனக்கு பண்ண பணம் ஃபுல்லாக செலவு ஃபுல்லாக விரையும். 10 பைசாவுக்கு என்ன கிடையாது, அதனால பிரயோஜனம் கிடையாது. இல்லை, உன் தாளந்தெல்லாம் என்ன பெரிய தாளந்து, மியூசிக்லாம் படித்து நீ என்னத்தை சாதிக்க போகிற? நம்முடைய தாளந்துகள் குறைத்து மதிப்பிடப்படும். நம்முடைய திறமைகள், படிப்பு குறைத்து மதிப்பிடப்படும். இதை வேற யாரோ சொல்ல மாட்டாங்க. சொந்த குடும்பத்தில் தாய் தகப்பனே சொல்லுவாங்க, அல்லது உறவுகளே சொல்லுவாங்க. இல்லை, இத்தனை வருஷம் உனக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? இல்லை, உறவுகளே நம்முடைய திறமைகள், தாளந்துகளை குறைத்து மதிப்பிடுவாங்க. நண்பர்கள் சொல்றாங்க, ஆமா நீலாம் படிச்சு, உனக்கெல்லாம் யார் பட்டம் கொடுத்தது? உன்னெல்லாம் என்ஜினியரிங் ஸ்கூல்ல சேர்த்தான் பாரு, அவனை சொல்லணும். என்னென்ன சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்முடைய திறமைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய தாளந்து, அதெல்லாம் உலகம் வேல்யூ பண்ண மாட்டேங்குது. உலகம் அதெல்லாம் அவமதிக்கிறது. இப்ப லேவி அவர் சொல்றாரு, லேவியினுடைய கையில் இருக்கிற பட்டயம் இருக்கு பாரு, அது கொடுமை. அதனால அந்த கருவிகளை வச்சு கொடுமை தான் நடக்கும். உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, உன்னால பலன் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, உன்னால நிறைய பிரச்சனை தான். இல்ல, இப்ப என்ன சொல்றாரு, உன் கையில் இருக்கிற பட்டம் இருக்கு பாரு, அதை சும்மா நீ வச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா, எனக்கு அதனால ரொம்ப கஷ்டம் தான் வருது, கொடுமை தான். இல்ல, அவர் சொல்ற வேர்டு. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. லேவியினுடைய பட்டயங்கள்
கொடுமையின் கருவிகள்னு சொல்லி சொந்த தகப்பன் யாக்கோபு சொன்னாரு. ஆனா கர்த்தர் அவர் சொன்ன தீமையான வார்த்தையை அப்படியே நன்மையாக மாத்துறாரு பாருங்க. எந்த லேவியினுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்னு சொல்லப்பட்டதோ அதே லேவியினுடைய பட்டயங்களை தான் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பாவ நிவர்த்தி செய்கிற பலி செலுத்துகிற பட்டயங்கள் ஆயுதங்களாக கர்த்தர் மாற்றி காட்டினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாருனால யூஸ்லெஸ் இது கொடுமைன்னு சொல்லி இந்த பட்டயங்களை, கொடுமையின் கருவிகள், இந்த எக்யூப்மெண்ட், இந்த தாளந்து, இந்த திறமை ஏன்னா லேவி அவ்வளவு அழகா பட்டயம் பிடிப்பார். நீங்க நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரம் ரொம்ப நல்லா பட்டயம் கரெக்டாக அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு இருந்துச்சு. பட்டயத்தை எப்படி பிடிக்கணும், பட்டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும். அந்த பலி செலுத்துறது கூட என்ன செய்வாங்கன்னா, ஆட்டை அறுக்கிற போது கூட என்ன செய்வாங்கன்னா, ஆட்டுக்கே வலிக்காத மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை கொண்டுருவாங்களாம். அந்த மாதிரி தான் பலி செலுத்துவாங்க இல்லை. அப்போ அந்த ட்ரைனிங் அவர்களுக்கு இருந்துச்சு. அவங்க கையில் பட்டயத்தை பிடிக்கிறதே ரொம்ப அழகாக பிடிப்பாங்க அவங்க இல்லையா. பொன் கன்றுக்குட்டி செய்தப்பட்ட போது அவங்க லேவி கோத்திரம் தான் என்ன செஞ்சாங்க, பட்டயத்தை பிடித்து அதுக்காக நீதியை சரி கட்டினாங்க. அப்போ இவங்களுடைய பட்டயங்கள், ஆயுதங்கள், அதை பிடிக்கிறதுல இவன் திறமைசாலி. லேவியும் லேவி கோத்திரமும் பட்டயத்தை பிடிக்கிறது, கத்தியை பிடிக்கிறதுல அவங்க திறமைசாலிகள். ஆனா அது தகப்பனால அவமதிக்கப்பட்டது, தீமையாக நினைக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் அதை அப்படியே தலைகீழா மாத்துறாரு பாருங்க. நீ சொல்ற கொடுமையின் கருவிகள்னு, அது கொடுமையின் கருவிகள் அல்ல, அது பாவ நிவர்த்தியினுடைய கருவிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர், உலகம் உங்களை குறித்து என்ன தீமையான காரியங்கள் வேணா வசனிக்கலாம். நீ பைபிள் காலேஜ் படிச்சு பிரயோஜனம் இல்லை, அல்லது நீ பிஇ படிச்சு பிரயோஜனம் இல்லை, நீ காலேஜில் படிச்சு பிரயோஜனம் இல்லை, உனக்கு பண்ணின செலவுலாம் ஒன்றும் யூஸ் இல்லை, உன் திறமைக்கு வேல்யூ இல்லை, நீ உன்னுடைய தாளந்துகளுக்கு மதிப்பு இல்லை, இதெல்லாம் படித்து என்ன செய்ய முடியும், அதை படித்து என்ன செய்ய முடியும், இதை படித்து என்ன செய்ய முடியும். உலகம் வேண்டுமானா உங்களுடைய தாளந்துகள், திறமைகளை அவமதிப்பாக கருதலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளும் திறமைகளும் ஒரு நாளும் பொய்த்து போவதல்ல. ஆண்டவர் அதை தேசத்திற்கே பயனுள்ள விதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ, என்ன தாளந்துகள் கொடுத்தாரோ, காத்திருங்க, அமைதியா இருங்க. ஏற்ற நேரம் வரும் பாருங்க, உங்க தாளந்துகளை கர்த்தர் கரத்தில் எடுக்க ஆரம்பிப்பா, உங்க திறமைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்க ஆரம்பிப்பா. உங்க படிப்பை, நீங்க படிச்ச படிப்பு யூஸே இல்லாம இருக்க, என்னத்துக்கு தான் இதை படிச்சேன்னே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. நாட்கள் வரும், உங்களுடைய கல்வி ஞானத்தை, உங்க எஜுகேஷனை கர்த்தர் கரத்தில் எடுக்க ஆரம்பிப்பா. அதை எதுக்காக உங்களுக்கு கொடுத்தாரோ அதை கர்த்தரே பயன்படுத்த ஆரம்பிப்பா. மனுஷன் பயன்படுத்தாம போகலாம், உலகம் பயன்படுத்தாம போகலாம், ஆனா கர்த்தர் ஒரு தாளந்தை கொடுத்திருந்தார்னா அதை அவர் பயன்படுத்தாம விட போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை உருவாக்கினவ, உங்களுக்குள்ள அந்த தாளந்துகளை, திறமைகளை வைத்தவ, அதை பயன்படுத்தவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு சொல்றான், இந்த பட்டயத்தை பார்த்தா அவனுக்கு கொடுமைன்னு தோணுது, ஆனா கர்த்தர் அந்த பட்டயத்தை பார்க்கும்போது இல்ல இல்ல, இந்த பட்டயம் தான்ப்பா தேசத்துக்கே பாவ நிவர்த்தி செய்ய போகிறது. இவன் கத்தியை பிடிச்சாதான் எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட முடியும். இவன் தான் பலி செலுத்துறதுக்கு சரியான ஆளு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அப்போ ஒரு நாள் கலங்காதீங்க, ஒரு நாள் பயப்படாதீங்க. நான் படித்தேன், எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் என்ன செய்யட்டும், எனக்கு இந்த திறமை இருக்கு, ஆனால் இதெல்லாம் வச்சு என்ன செய்யறது, எல்லாரும் கேட்குறாங்க, இதை வச்சு பிழைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பிரதர், தெரியல. நீங்கள் நினைக்கலாம் இல்லையா. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறேன், வருகிற நாட்களில், வருகிற வருஷங்களில் ஆண்டவர் உங்களுடைய தாளந்துகளை கையில் எடுக்க போகிறார், உங்க திறமைகளை அவர் கரத்தில் எடுக்க போகிறார். இது ஏதோ உங்க குடும்பத்துக்காக பயன்படுத்த போறதில்ல, அதை தேசமே பயன்படுகிற அளவில் கர்த்தர் அதை உபயோகப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மைதானே? யாக்கோபு சரி, லேவி கத்தியை பிடிச்சார்னா, பலி செலுத்தினா தேசத்தின் பாவமே மன்னிக்கப்படுகிறது. அவர் கத்தியை பிடிச்சி பலி செலுத்தினாதான், பட்டயத்தை கையில் எடுத்தாதான், பலி செலுத்தினாதான், ஆட்டை வெட்டினாதான் என்ன செய்யப்படும், அங்க பாவம் மன்னிக்கப்படும் இல்ல. அதனால ஆண்டவர் உங்களுக்கு சில தாளந்துகள், திறமைகளை கொடுத்துருக்கலாம். உலகம் அதை அங்கீகரிக்காது, உலகம் அங்கீகரிக்கலைக்காக அது ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் அதை அங்கீகாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? மத்தேயு பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14
மத்தேயு 9:9. 9:9 சாரி, மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு, இவருக்கு லேவின்னு ஒரு பேர் உண்டு. லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5, மார்க் 2:14. மார்க் 2:14. சரி, மார்க் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இப்ப மத்தேயுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லேவி அப்படின்னு பேர். மத்தேயுக்கு இன்னொரு பேர் என்ன? லேவி. இப்ப மத்தேயுவை பார்த்து மத்தேயு என்ன வேலை பார்த்தார்னா, ஆயத்துறையில வரி வசூலிக்கிறவர். ஆயத்துறைனா என்னது? டாக்ஸ் கலெக்டரா இருந்தார். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல இயேசுவின் காலத்துல ரோமர்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க. அப்ப ரோமர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இவ்வளவு வரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரி விதிச்சிருந்தாங்க. ஆனா யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வரி வசூலிக்கிறாங்கல்ல ரோமர்கள், என்ன செய்யாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆளை, ஒரு யூதனை வரி வசூலிக்கிற பதவியில் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் அந்த ஊரில் யார் யார் இருக்கா, என்ன பேர், யார்கிட்ட வரி வாங்கணும், யார்கிட்ட எவ்வளோ வரி வாங்கணும், எவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தான். அவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான். நம்ம ஒரு விஏஓ மாதிரின்னு வச்சுக்கிறோங்களேன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அதை மாதிரின்னு வச்சுக்கிறோங்களேன். அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த வீட்டுக்கு எவ்வளோ வரி, யார் யாருக்கு எவ்வளோ வரின்னு. அந்த லோக்கலில் இருக்கிற ஒருத்தரையே என்ன செஞ்சுருப்பாங்க? வரி வசூலிக்க நியமிச்சிருப்பாங்க. அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் இந்த மத்தேயு. மத்தேயு யூதர்கள்ட்ட வரியை வாங்கி ரோமர்கள்ட்ட கொடுக்கிறார். அப்ப யூதர்களுக்கு என்ன கோவம்னா, இந்த வரி வசூலிக்கிறவர்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. ஏன்? அவர்களை பொறுத்த மட்டும் இவங்க பெரிய பாவிகள். ஏன்? யூதர்கள்ட்ட வரியை வாங்கி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் வரியை வாங்கி இவன் ரோமர்கள்ட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றானே. இல்ல, நம்ம ஜனங்கள்கிட்ட வரியை வாங்கி ஒரு புறஜாதிட்ட போய் எப்படி இவன் வரியை கொடுக்கலாம்? இவன் என்ன மனுஷன் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வரி வசூலிக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப இழிவா பார்ப்பாங்க, பாவிகளா பார்த்தாங்க. இப்ப மத்தேயு என்ன செய்யறாருன்னா, வரி வசூலிக்கிற வேலை. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும். கணக்கு நல்லா எழுதுவார், தெளிவா எழுதுவார். எழுதுறத, காரியத்தை பதிவு செய்யறத, என்னார்ட்ட எவ்வளவு வரி வாங்கியிருக்கோம், எந்த வீட்டுக்கு எவ்வளவு வரி, என்ன சொத்து, எந்த வருஷம் எவ்வளவு விளைஞ்சிச்சு, பட்டணத்தில் என்ன காரியங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுற திறமை யார்கிட்ட இருந்துச்சு? மத்தேயுட்ட இருந்துச்சு. கரெக்டாக எழுதுவார், சூப்பராக எழுதுவார், எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் கரெக்டாக அந்த நடந்த சம்பவங்களை கரெக்டாக எழுதி ரோமர்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த அந்த திறமை அது அவர்கிட்ட இருந்த திறமை அது ஒன்று தான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவர், எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், பேனாவை பிடிச்சி நல்லா எழுதுவேன், கணக்கு நல்லா எழுதுவேன், காரியங்களை அதெல்லாம் தெளிவாக விவரமாக என்ன செஞ்சு வைப்பேன், நான் எழுதி வைப்பேன், அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு இந்த வேலை தான் கிடைக்குது, நான் என்ன செய்யட்டும்? இல்லை, இது மத்தேயுடைய பார்வை. ஆனால் ஊர் என்ன பார்க்குது? இவரை பாவியா பார்க்குது. மத்தேயு என்ன செய்வாராம்? அவர் நல்லா உட்கார்ந்து கணக்கு எழுதுவார். அடுத்து அந்த மீத நேரம் போக என்ன பண்ணுவாரா, நிறைய வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டுடைய அந்த தோல் சுருள்களை எடுத்து வச்சு நிறைய வாசிக்கிற வழக்கம் இருந்துச்சு. பைபிளை படிச்சுட்டே இருப்பார். அப்போ புதிய ஏற்பாடு இல்லை இல்லையா, இயேசுக்கு பின்னாடி தானே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அப்போ இயேசு காலத்தில் பழைய ஏற்பாடு மட்டும்தானே. அப்போ மத்தேயு என்ன செய்வார்னா, பழைய ஏற்பாடை எடுத்து வச்சு உட்காந்து என்ன செய்வார், நல்ல ஒரு பக்கம் கணக்கு எழுதுவார், அந்த பட்டணத்தில் நடக்கிறதெல்லாம் பதிவு செய்வார். அடுத்து இந்த பக்கம் உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார், வேலை முடிஞ்சிருச்சுன்னா உட்காந்து என்ன பண்ணுவார், பைபிளை படிச்சுட்டே இருப்பார். இப்போ ஊர்க்காரங்க பார்க்குறப்ப என்ன செய்வாங்க? பார்க்கறது பாவ வேலை, ஆனால் படிக்கிறது பைபிளா? பார்க்கறது பாவ வேலை, ஆனால் படிக்கிறது என்னது? பைபிள். இல்லை, பண்ணுறது அட்டூழியம். இதில் நீ வேற பைபிள் வேற என்ன செஞ்சுக்கிற, நீ படிச்சுக்கிற. இல்லை, இது இப்படி இதுதான் மத்தேயு எத்தனை நாள் கேட்டிருப்பாரு, ஆண்டவரே எனக்கு வேற ஏதாவது ஒரு திறமை கொடுத்துருக்க கூடாதா, வேற ஏதாவது ஒரு காரியம், மீன் பிடிக்க கற்றுருக்க கூடாதா எனக்கு,
இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க கூடாதா? நான் இப்படி போய் படிச்சு நான் கணக்கு எழுதுற வேலைக்கு வந்திருக்கேன், எல்லாரும் என்னைய திட்டுறாங்க, எல்லாரும் என்னை அவமதிக்கிறாங்க, என்னைய பாவிங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வேலை இது ஒன்று தான், நான் என்ன செய்யட்டும்? இல்லை இதுதான் மத்தேயுடைய சூழ்நிலை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, இயேசு மத்தேயுவை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா, என்னை நீ ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டார். மத்தேயு உடனே என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு போறாரு. அப்படியே விட்டார், வேலையை விட்டாரு, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறாரு? யாருக்கு பின்னாடி போறாரு? மத்தேயு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு, ஆனா எழுதுற அந்த பேனாவையும் மையையும் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போன மனுஷன் எதை மட்டும் எடுத்துட்டு போறாரு? பின்னாடியே ஆண்டவருக்கு பின்னாடி எதை எடுத்துட்டு போறாரு? பேனாவையும் மையையும் எடுத்துட்டு போறார். இவருக்கு நம்பிக்கை என்ன? சரி, ஆண்டவர் அவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, கண்டிப்பா எனக்கு கணக்கு எழுதுற வேலையை கொடுத்துருவாரு, நம்ம தான் அக்கௌண்டன்ட், கேஷியர் நம்ம தான். இல்ல, ஏன்னா இவருக்கு அந்த வேலை நல்லா தெரியல, தெளிவா எழுதுவாரு, தெளிவா கணக்கு எழுதுவாரு, நல்ல அக்கௌண்டன்ட். இல்ல, அப்ப மத்தேயு நினைக்கிறாரு, இந்த வேலை எனக்கு தான், ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுல கேஷியர் பொறுப்பு நம்ம பொறுப்பு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாரு? கணக்கு எழுதுற வேலையை கொடுக்காம கேஷியர் பொறுப்புல யாரை போட்டாரு? யூதாஸ் காரியத்தை போட்டார். இப்ப மத்தேயுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்து கணக்கு எழுதுனா இல்லையா? அங்கேயே என்னை விட்டுருக்கலாமா இல்லையா? நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பேனா இல்லையா? என்னை எதுக்கு நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிங்க? இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துவீங்க, இதெல்லாம் பயன்படுத்துவீங்க, இப்படி என்னை அப்படியே வந்த உடனே நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊழியத்துலலாம் பாடுற திறமை இருக்கும், பிரசங்கம் பண்ணுற திறமை இருக்கும். என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே ஒரே பாட்டில் அப்படியே பெருசாகி அப்படியே அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணிடணும்னா இங்கே ஒன்றும் இருக்காது. இப்போ மத்தேயு வந்த உடனே, ஆண்டவரே, நான் பாட்டுக்கு அங்கேயாவது என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பேன், உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்திருப்பேன், நீங்கள் ஆட்டுக்கு ஊழியத்துக்கு வான்னு சொன்னீங்க, இங்கே வந்து பார்த்தா என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கணக்கு எழுதுகிற வேலை என்ன செய்யல இப்போ கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு மற்ற சீசர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க மத்தேயிட்ட? மத்தேயு, நீ ஒழுங்காக கணக்கு எழுதலைன்னு நினைக்கிறேன், நீ சரியா கணக்கு எழுத தெரிலப்பா, உனக்கு நீ எதுவும் பொய் கணக்கு எழுதுனியோ, ஆண்டவர் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். நீ நல்லா எழுதியிருந்தா உனக்கு வேலையை கொடுத்துருப்பாரா இல்லையா? நீ சரியில்லாத ஆள். அப்ப அதனாலதான் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்கல, வேலை கொடுக்காம உன்னை உட்கார வச்சுட்டாரு. பத்தியா? நீ இப்பதானே தெரியுது மத்தேயு உன்னைய பத்தி, நீ ஒழுங்காவே கணக்கு எழுதலப்பா, எவ்வளவு சுருட்டுன்னு தெரியல, நீ ஒழுங்கா கணக்கு எழுதவும் தெரியல, உனக்கு எழுத தெரிஞ்சாதான் அவர் தான் கொடுத்துருப்பார்ல, அவர் கரெக்டா அவருக்கு தெரியுமா இல்லையா? எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மத்தேயு நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இப்ப மத்தேயுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அதுவும் கணக்கு எழுதுற வேலைய கேஷியர் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு அவரு? யூதாஸ் காரியத்து திருடேன். உண்மைதானா? பண காணிக்கை பையை சுமக்கிறவனானபடியினாலும், யோவான் 12 தானே, 12:6 யோவான் சுவிசேஷம் 12:6. அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். தமிழ்ல பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இருக்கு. இதையே நீங்க பொது மொழிபெயர்ப்பு வாசிங்கன்னா யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம், ஜான் சாப்டர் 12:6 பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா இதே வசனத்தை, ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். இன்னொரு பைபிள் இங்கிலீஷ் பணப்பை அவனிடம் இருந்தது, அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் என்ன செய்வதுண்டா? எல்லாரும் காணிக்கையை கொண்டு வந்து ஆண்டவருக்காக அந்த பணப்பையில போடுவாங்களாம். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுவாராம்? அவருக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கிடுவானா? அதுல இருந்து எடுத்துக்கிடுவானா. இப்போ மத்தேயுக்கு என்ன இருக்கும்? ஆண்டவரே, மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க நான் போய் கணக்கு எழுதுனேன், கணக்கு எழுத தெரில, அதனால தான் ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணல, நான் உண்மையாக இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, அது எனக்கும் உங்களுக்கும் தெரியும், நான் எவ்வளோ கணக்கில் உண்மையாக இருந்தேங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? நல்லாவே தெரியும். அதை விடுங்க. என்னட்ட கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல,
வேற யாராவது நல்ல ஆள்கிட்ட கொடுத்துருக்கலாமா இல்லையா? அவன் திருடன். அவன் யாரு? யூதாஸ் காரியாத் யாரு? எனக்கே தெரியுது, கண்ணால நான் பார்க்கிறேன், இவ்வளவு காணிக்க வந்து விழு. ஏன்னா இவருக்கு பணத்தை அப்படி பார்த்த உடனே சொல்லிடுவாரு கட்டுக்குன்னு இல்லை. பணத்தை எண்ணி என்ன உண்டு, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உண்டு. பணத்தை எண்ணாமலே சொல்லிடுவாரு, இவ்வளவு தேரும், இந்த பண மூட்டையில் இவ்வளவு இருக்கும், இவ்வளவு தேரும், இந்த பணக்கட்டில் இவ்வளவு இருக்கு, தெளிவாக சொல்கிற ஆளு. எனக்கு நல்லா தெரியுது, நேத்தைக்கு இவ்வளவு பணம் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு என்ன செய்யுது, பணம் குறையுது. இவன் திருடன், இவன் கள்ளன், வேற யார்ட்டையாவது கொடுங்க. அப்போ நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம், நம்முடைய திறமைகள் பயன்படுத்தப்படலை, நம்முடைய தாளந்துகள் பயன்படுத்தப்படலை, எனக்கு கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, ஆனால் எந்த யூஸும் இல்லாமல் இருக்கு. உலகம் என்னை உண்மை இல்லாதவன்னு சொல்லுது, உலகம் இதில் நீ சரியில்லை, உனக்கு இன்னும் திறமை பத்தலைன்னு சொல்லுது, அதனால தான் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணலைன்னு சொல்லுது. இல்லை, எத்தனை நாள் மத்தேயு புலம்பி இருப்பார், எத்தனை நாள் ஆண்டவரே உங்களுக்காக தானே நான் அர்ப்பணித்து வந்தேன், நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்வீங்க, பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி தானே நான் அர்ப்பணித்து வந்தேன், என்னுடைய தாளந்துகள் திறமைகளை உங்கள் கரத்தில் உமக்காக அது பயன்படுத்தப்படணும்னு தானே வந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே என்ன செய்யலை, நடக்காமல் இருக்கேன், என் படிப்புக்கு வேல்யூ இல்லை, வேலை கிடைக்கல, என்னுடைய தாளந்துகள் திறமைகள், நான் நல்லா பாடுவேன் அல்லது பிரசங்கம் பண்ணுவேன் அல்லது வேறு காரியம், இதுக்கெல்லாம் எதுக்குமே என்ன இல்லாமல் இருக்குது, அதுக்கு பயன்படுத்தத்தக்க அந்த தருணங்கள் இன்னும் கிடைக்கலையே எனக்கு, நான் என்ன செய்யட்டும். மத்தேயு எத்தனை நாள் புலம்பியிருப்பார் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, கர்த்தர் மத்தேயுட்ட கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் மத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை அவரை செய்யும்படி அழைக்கிறாரு. என்ன தெரியுமா? மத்தேயுட்ட சொன்னாரு, மத்தேயு உன்னைய உட்கார்ந்து கணக்கு எழுதுறதுக்கு நான் உன்னை அழைக்கல மத்தேயு, நான் உன்னுடைய திறமையை எதுக்கு அழைச்சேன் தெரியுமா? என்னை குறித்த முதல் சுவிசேஷத்தை நற்செய்தி நூலை எழுதுகிறதுக்கு உன்னை நான் அழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கணக்கு எழுதி வைக்கிறதுக்கு நான் உன்னை கூப்பிடல. நீ நினைச்சியா கணக்கு எழுதிட்டு போறதுக்கு கூப்பிடுறேன்னு? கணக்கு எழுதுனா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிற? நான் உன்னை கேஷியர் ஆக்குறேன்னு வச்சுக்க, உனக்கு நான் கணக்கு எழுத, உன் பேனாவையும் மையையும் நான் யூஸ் பண்ணுறேன், உன் கருவிகளை நான் யூஸ் பண்ணுறேன், உன்னை கணக்கு எழுத வைக்கிறேன். கேஷியர் ஆக்கியிருந்தா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அந்த கணக்கை? மிஞ்சி போனால் நான் பார்த்துருப்பேன், இல்லைன்னா 12 சீஷர்கள் பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான் அந்த கணக்குக்கு வேல்யூ இல்லை. ஆனால் நான் உனக்கு கொடுக்குற பொறுப்பு இருக்குவாரு, நீ எழுதுகிற மத்தேயு சுவிசேஷத்தை தேசா தேசங்களும் வாசிக்க போகிறது. ஒரு வருஷ கணக்கு எழுத உன்னைய கூப்பிடல, 1000 ஆண்டுகளாய் நிற்க போகிற நற்செய்தியை அறிவிக்க உன்னை அழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் கணக்கு எழுதுற வேலையை கொடுத்துருந்தாருன்னா 12 பேர் தான் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தை இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வாசித்து கொண்டிருக்கிறார் இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமைகள், உங்கள் கருவிகள், உங்கள் எக்யூப்மெண்ட்ஸை, உங்கள் திறமைகளை அவர் ஒரு நாளும் வீணடிக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் அதை கரத்தில் எடுப்பார். பாருங்க, நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்களால் தேசங்கள் பலன் பெற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவருடைய வேலை என்ன? பழைய வேலை என்ன? உட்காந்து கணக்கு எழுதுவார். மீத நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணுவார்? பைபிள் படிப்பார். உண்மை என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் வேற யாரும் புதிய ஏற்பாட்டை நிறைய பேர் எழுதியிருக்காங்க இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை எழுதினாங்க, பவுல் நிருபங்கள் எழுதியிருக்காரு, பேதுரு எழுதியிருக்காரு, யாக்கோபு எழுதியிருக்காரு, யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நிறைய எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? இதுல பழைய வசனங்கள் இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனங்கள், அந்த வசனங்களை மேற்கோள் காட்டி அதை கோட் பண்ணி, இந்த இடத்துல இப்படி சொல்லுது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி இதை சொன்னாரு, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, இப்படி பழைய ஏற்பாட்டை எடுத்து கோட் பண்ணி, ஏன்னா அதெல்லாம் நினைவில் இருந்தால் தானே எழுத முடியும். பழைய ஏற்பாட்டு காரியம் வாசிச்சு இவருக்கு என்ன இருக்கணும், அது நல்லா தரவா நினைவில் வச்சிருந்திருக்காரு. அதை கோட் பண்ணி மத்தேயுவை போல வேற யாருமே பழைய ஏற்பாட்டு வசனங்களை அதிகமாக பயன்படுத்தலை. பவுல் கூட பயன்படுத்தலை. மத்தேயு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் 66 வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி இருக்கிறார் இல்ல. அப்ப அவருடைய வேத ஞானத்தை கர்த்தர் பயன்படுத்துறார் பாருங்க. அவருடைய வேத அறிவை கர்த்தர் விட்டு விடல பாருங்க இல்ல. அவருடைய எழுத்து திறமைய கர்த்தர் விட்டு விடல பாருங்க.
அவருடைய பேனாவையும் அந்த மையையும் அந்த கருவிகளை பயன்படுத்த கர்த்தர் மறக்கல பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், இந்த உலகம் எப்படி உங்களை பார்க்குதுங்கிறத, ஈவன் நீங்களே உங்களை எப்படி பார்க்குறீங்கிறத அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சிருங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அவர் இந்த வருஷத்துல உங்களுடைய தாளந்துகளை கரத்தில் எடுக்க போகிறார். உங்க திறமைகளை அவர் கரத்தில் எடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வந்தது. உங்களுக்குள்ள இத்தனை ஆண்டு காலம் புதைந்திருந்த அந்த தாளந்துகளையும் திறமைகளையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிற காலங்கள் வந்தது. இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவர் தேசங்கள் அறிய அவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப யாக்கோபு சொன்னாரு லேவியின் பட்டயம் கொடுமைன்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு இல்ல இல்ல, நீ தானே சொன்ன கொடுமைன்னு, அதே பட்டயத்தை இஸ்ரவேலுக்கே பாவ நிவிர்த்தியின் பட்டயங்களாய் மாற்றி காட்டுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த தீமையை அப்படியே நன்மையாக தலைகீழாய் மாற பண்ணுகிறார் பாருங்க. அவர் தான் கர்த்தருங்கிறது இல்ல. யார் இப்ப 7 சாபங்கள் சொல்லப்படுதுல, லேவியை குறித்து 7 சாபங்கள் சொல்லப்படுது. 12 மீத இருக்கிற சகோதரர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? 11 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? இத்தோட தொலைஞ்சான் இவன். நமக்காவது 1-2 காரியங்கள் நெகட்டிவ் சைடில் இருந்தா கூட நமக்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பா ஆண்டவர் நம்ம மேலே இறக்கம் வச்சுட்டாருப்பா, நமக்காவது சில ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. பாவம் இவனுக்கு தான் 7மே என்ன ஆயிப்போச்சு? சாபம். இத்தோட இவன் தொலைஞ்சான் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? 12 கோத்திரத்திலையும் லேவிக்கு கொடுக்கப்பட்ட 7 சாபங்களையும் கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வாதமாக மாற்றி காட்டினார் இல்ல. சரி, முதல்ல தகப்பன் சொல்றான் கொடுமையின் கருவிகள்னு. அடுத்து 2வது அதை கர்த்தர் அப்படியே மாற்றினார். 2வது என்ன சாபம் சொன்னாரு? வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. யாக்கோபு சொல்றாரு லேவி கோத்திரத்தின் ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. அவர் சொல்றாரு யாரும் கேட்காதீங்க, லேவி பேச்சை யாரும் கேட்காதீங்க, லேவி பேச்சை யாரும் கேட்காதீங்க. அவன் சொல்றதை நீங்க கேட்க வேண்டாம். இந்த லேவி கோத்திரத்தார் சொல்றதை என்ன செய்யாதீங்க? நீங்க கேட்காதீங்க. அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத. நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல, இங்க பாரு, யார் பேச்சை கேட்டாலும் கேளு, இவன் பேச்சு கேட்காத. இவன் பேச்சு மண்ணு தான், குப்பையில தான் போடணும். உன் பேச்சை தூக்கி கொண்டு போய் குப்பையில போடு சொல்லியிருக்காங்களா? உன் பேச்சை தூக்கி கொண்டு போய் என்ன செய்ய? சாக்கடையில் போடு, குப்பையில் போடு. நீ எல்லாம் பேசாத. பேசுறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது, அருகதை கிடையாது சொல்லியிருக்காங்களா? வார்த்தைகளுக்கு உலகம் நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கிறது இல்லை. நம்ம சொல்ற ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லையா? அமைதியா இருங்க. அது பெரிய ஒரு பலன். உங்களை குறித்து நீங்க சொல்ற வாக்குக்கு அங்க மதிப்பு இல்லையா? அமைதலா இருங்க இல்ல. லேவியை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டது. இவனுடைய ஆலோசனையை கேட்காத, இவன் சொல்றதை யாருமே என்ன செய்யாது. ஏன்னா இவன் தான் ஆலோசனை கொடுத்தான். வா போவான் சிமியோனுக்கு, வா போவான், போய் என்ன செய்வான்? சீகம் பட்டணத்தில் எல்லாரும் அழிச்சிடலாம், நீதியை சரி கட்டணும், நம்ம சகோதரிக்கு நம்ம தானே நீதி செய்யணும், வேற யார் செய்வா? ஏன்னா இவன் தான் கூட பிறந்தவன் இல்லையா, கூட பிறந்த சகோதரன். அப்ப நம்ம தானே செய்யணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீதி என்ன செய்யறான்? சரி கட்டுறான். அவன் சொல்றான், இந்த சொன்ன ஆலோசனை இருக்கு பாரு, இதை யாரும் கேட்காதீங்கன்னு. ஆனா கர்த்தர் அதை அப்படியே தலைகீழா மாற்றுகிறார் பாருங்க. வாசிங்க. என்னாகும் புஸ்தகமா 27:21. 27:21. என்னாகும் புஸ்தகம் 27:21. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். நல்ல கவனிங்க. தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறார், லேவியின் ஆலோசனைப்படி நடக்காத,
ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யாக்கோபு சொல்றாரு லேவி பேச்ச கேட்காத. ஆனா கர்த்தர் அதை அப்படியே தலைகீழா மாத்துறாரு பாருங்க. இல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நான் சொல்ற ஆலோசனை லேவி கோத்திரத்தார் மூலமா தான் நான் ஆலோசனை சொல்லுவேன். ஏன் சமஸ்த இஸ்ரவேலும் எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், எந்த யுத்தத்தை எப்படி செய்யணும், என்ன நியாயம், நீங்க என்ன ஆலோசனை கேட்கணும்னாலும் யார் வழியாகத்தான் வரணும்? லேவி கோத்திரத்தார் வழியாகத்தான் வரணும். லேவி ஆசாரிய கோத்திரம் வழியாகத்தான் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் யாரும் டைரக்டா வந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க முடியாது, தேவனிடத்தில் பேச முடியாது. லேவி நீ சொன்னில்ல, லேவி கோத்திரம் கேட்காதீங்கன்னு கர்த்தர் சொன்னார். நான் சொல்றேன், சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரமா என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும்னா லேவி வழியாத்தான் நான் ஆலோசனையை சொல்லுவேன். இல்ல, சகரியா புஸ்தகம் 4:13 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து. இயேசுவை குறித்து சொல்லுது, அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஒரு பக்கம் அவர் ராஜாவாக இருப்பார்னு வேதம் சொல்லுது. அடுத்து தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ஒரு பக்கம் இயேசு ராஜாவாக வீற்றிருக்கிறார் சிங்காசனத்துல, இன்னொரு பக்கம் அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். ஏன் பிரதர்? ஏற்கனவே அவர் ராஜா தானே? ஆமா, அப்புறம் ஏன் ஆசாரியராகவும் இருக்கணும்? ஏன் ஆசாரியராகவும் இருக்கணும்னா, அவர் ஆசாரியராயும் இருந்தா தான் அவரால் ஜனத்துக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஏன்னா அடுத்து வாசிங்க. இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இயேசுவே லேவி கோத்திரத்து ஆசாரியரை போல அமர்ந்துதான் நமக்கு ஆலோசனை அளிக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தகப்பன் சொன்னா இவன் பேச்ச கேட்காதன்னு, ஆனா கர்த்தர் சொன்னா இவன் மூலமா தான் நான் பேசுவேன். இல்ல, நான் சொல்றேன் பிரதர், உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் சொல்றது எதுவும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. அப்படி மதிப்பு அளிக்கப்படலையா, நீங்க என்ன செய்யணும்? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு வல்லமையை கட்டளையிட ஆரம்பிப்பா. இல்ல, நீங்க சொல்றதுதான் நடக்கும். யார் ஆலோசனை கொடுத்தாலும் இவர் கடைசியா என்ன சொல்றாரோ, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கடைசியில நிக்குங்கிற லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் ஆலோசனையின் கர்த்தர் அல்லவா? அவர் அதிசயமான ஆலோசனைகளை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய ஆலோசனை ரொம்ப அதிசயமா இருக்கும். நான் சொல்றேன், நீங்க உங்க வாக்குக்கு மதிப்பு இல்லை, என் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லை, யாரும் என் பேச்சை கேட்கறது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதலா இருங்க. நான் டிக்ளேர் பண்றேன், எல்லாருமே உங்க பேச்சை கேட்கிற லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவா. இல்ல, அப்ப முதல்ல யாக்கோபு சொன்னாரு இவன் கருவிகள் கொடுமையின் கருவிகள்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அந்த லேவியின் பட்டயங்களை நான் பாவ நிவர்த்தியின் பட்டயங்களாய், தேசத்துக்கே பாவ நிவர்த்தி செய்கிற கருவிகளாய் அவன் திறமையை தாளந்த நான் மாற்றுவேன். அடுத்து சொன்னாரு, இந்த லேவி கோத்திரத்து பேச்சை கேட்காதீங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் பேசினா லேவி கோத்திரத்து மூலமா மட்டும்தான் பேசுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அடுத்து மூணாவது ஒரு சாபம் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன கொடுத்தாரு? வாசிங்க. என் மேன்மையே, என் மேன்மை. யாக்கோபு எத்தனாவது? 49 6 அது 49 6. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் கூட்டத்தில் நீ சேராத. அடுத்து சொல்றாரு, யாரும் இவன் கூட சேராதீங்க. இந்த லேவி கோத்திரத்தார் கூட யாருமே என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. இவனை தனிமைப்படுத்துங்க. இவன் கூட யாரும் என்ன செய்யாதீங்க? சேராதீங்க. ஊழியத்துலலாம் ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் சத்துரு நம்மளை தனிமைப்படுத்த முயற்சிப்பான். இல்லை, தனிமையா கொண்டு போய் எல்லாரும் ஒரு கூட்டணியா இருந்துட்டு நம்மளை தனிமைப்படுத்துகிறதுக்கு அவன் ரொம்ப என்ன செய்வான்? ட்ரை பண்ணுவான். இல்லை, அது குடும்பத்திலையும் அப்படிதான். குடும்பத்தில், உறவுகளில், தொழிலில், படிப்பில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சத்துரு என்ன செய்வான்னா, மற்றவங்களெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திட்டு நம்மளை என்ன செய்ய பண்ணுவான்? அவன் தனிமையா. அதனால ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தனிமையா இருப்பது என்ன இல்லை, தனியாக இருப்பதுன்னு சொல்லல. தனியா இருக்கிறதுங்க, தனிமையா இருக்கிறதுங்கிறது வேற இல்லையா?
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தனியாக இருக்கேன், ஸ்டேஜில் வேற யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள்லாம் கூட்டமாக இருக்கிறீங்க, தனியாக இல்லை கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆனால் கூட்டத்தில் இருக்கலாம், ஆனால் தனிமையை ஃபீல் பண்ணலாம். லோன்லி என்பது வேறு, அலோன் என்பது வேறு. தனிமையை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கூட்டத்தோடு தான் இருக்கீங்க, ஆனால் இந்த கூட்டத்தில் இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற சிலருக்குள்ள அந்த தனிமை உணர்வு இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாக பேச யாரும் இல்லை. சொந்த தகப்பன் சொல்றாரு 12 கோத்திரத்தையும் பார்த்து இந்த லேவி கோத்திரத்தோட என்ன செய்யாத, சேராத. இல்லை இவர் சொல்றாரு சேராதன்னு. ஆண்டவர் அதை அப்படியே தலைகீழா மாற்றுகிறார். பாருங்க, வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19-20 வசனம். என்னாகும் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19-20. நம்பர் சாப்டர் 8 verses 19 and 20. லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் டைரக்டா ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்க மட்டும் தனியா வரக்கூடாது. 12 கோத்திரத்துல யாரா இருந்தாலும் சரி, டைரக்டா நீங்க ஆசரிப்பு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்துச்சு இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கே வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அதுவும் கிருபாசன தண்டை வரைக்கும் நம்மளால வர முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது இயேசு நமக்கு செய்தது முடித்ததனுடைய பாக்கியம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கூடாரத்து பக்கமே எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்படி வரணும்னா, இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். இதே தமிழ் ERV-யா? ERV பைபிள் வாசிங்க. தமிழ் ERV-ல என்னாகும் 8வது அதிகாரம் 19-20 தமிழ் ERV பைபிள் வாசிங்கல. இஸ்ரவேலில் உள்ள அனைத்து ஜனங்களும், இஸ்ரவேலில் இருக்கிற அனைத்து ஜனங்களில் இருந்தும் லேவியர்களை தேர்ந்தெடுத்தேன். லேவியர்களை நான் பிரிச்சு எடுத்துட்டேன், தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எதுக்குன்னா அவர்களை ஆரோனுக்கும் அவனது மகன்களுக்கும் தத்தமாக கொடுத்தேன். அவர்களை தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்காகவும் சேவை செய்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தப்படுத்தும் பலிகளை செலுத்த உதவி செய்வார்கள். இதனால் பெருநோய்களும் துன்பங்களும் இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமான இடத்திற்குள் வரும்போது ஏற்படுவதில்லை என்றார். எனவே மோசே, ஆரோன், இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியரோடு சேர்ந்து செயல்பட்டனர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தகப்பன் சொன்னா லேவி கோத்திரத்தோட யாரும் சேராத. கர்த்தர் சொன்னாரு, நீ என்னட்ட வரணும்னாலே லேவி கோத்திரத்தோட சேர்ந்து தான் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி தலைகீழா மாத்துறாரு பாருங்க. இல்ல, இந்த உலகம் உங்களை தனிமையா வைக்கலாம், உலகம் உங்களை பிரிச்சு வைக்கலாம். ஆனா ஒண்ணுக்கு கலங்காதீங்க, ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க. நல்ல நினைவுல மட்டும் நல்ல நினைவுல வச்சுக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்படிங்கறத எப்போ புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? கண்டிப்பா உலகம் உங்களை புறக்கணிக்கும். மனுஷர்கள் உங்களை என்ன செய்வாங்க? கண்டிப்பா புறக்கணிப்பாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க அத இயேசுவை குறித்த வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஏசாயா 53:2 ஏசாயா புஸ்தகத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் மனுஷரால் தள்ளப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். அதுதான் முதல்ல. அசட்டை பண்ணப்படுதலும் புறக்கணிக்கப்படுதலும் தான் முதல்ல.
அதுக்கு அப்புறம் தான் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அப்ப இயேசுவினுடைய துக்கம் சிலுவை பாடுகள்லாம் ரெண்டாவது. முதல்ல அவர் அனுபவிச்ச பிரச்சனை என்னன்னா, மனுஷர்கள் அவர் என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க, அவரை புறக்கணித்தார்கள். நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், பரலோகம் உங்களை அங்கீகாரம் பண்ணுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? முதலாவது மனிதர்கள் உங்களை புறக்கணிக்க ஆரம்பிப்பார்கள். மனிதர்களுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மனிதர்கள் எப்போ உங்களை புறக்கணிக்கிறாங்களோ ஒண்ணு கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க, தேவ சமூகத்தில் நிறைய அமருங்க. நான் டிக்ளேர் பண்றேன், எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரும்படி தேவனுக்கு மாரியத்தை மாற்றி காட்டுவான். தகப்பன் யாக்கோபு சொன்னா இல்ல, இந்த லேவி கோத்திரத்தாரோடு சேராதன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் சொன்னாரு 12 கோத்திரமா என்கிட்ட வரணும்னா யாரோட சேர்ந்து தான் வரணும்? நீங்க லேவி கோத்திரத்தோட சேர்ந்து தான் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து 4வது சாபம் என்ன சொன்னாரு, வாசிங்க. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, அவன் சொல்றான் அவன் ஒரு கொலைகாரன், தன் கோபத்தினாலே இந்த லேவி கோத்திரத்தார் கொல்றாங்க இல்ல, கொலை செய்யறவங்க. அவருடைய கேரக்டரை எவ்வளவு அசாசினேட் பண்றாரு பாருங்க. அவன் வந்து ஒரு அவன் எப்படி ஆளு தெரியுமா? இஸ் எ மர்டரர் இல்ல, யாக்கோபு சொல்றாரு இஸ் எ மர்டரர். அவன் வந்து ஒரு கொலைகாரன் அவர் சொல்றார் இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? லேவி கோத்திரத்தாருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, நல்லா கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தர் நுழையணும்னா எப்படி நுழையணும்? அங்கி முழுவதும் மணி கட்டி இருப்பாங்க, இடுப்புல ஒரு சங்கிலி கட்டி இருக்கும். அந்த இடுப்புல இருக்கிற சங்கிலி அப்படியே இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி பிரகாரம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? நீண்ட ஒரு சங்கிலி கட்டி இருப்பாங்க. ஒரு கையில தூப புகை இருக்கணும், ஒரு கையில ரத்தம் இருக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் ஒரு ஆசாரியன், ஒரு லேவி கோத்திரத்து ஆசாரியன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். ஏன்? அவ்வளவு பயபக்தியான இடம். உள்ள அந்த லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியன் உள்ள வந்துட்டு உயிரோட வெளியே போறாருன்னா அது தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு பயபக்தியான இடம் இல்ல. இப்ப லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் கேட்கலாமா இல்லையா, என்ன எங்களுக்கு வேற வேலை கிடையாதா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் எதுக்கு சாகணும்? ஒருவேளை கர்த்தர் என் மேல கோபமா இருந்தார்னா எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா உள்ள வந்தா என்ன கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வெளியே போனாதான் உத்தரவாதம். கர்த்தர் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்காரா இல்லையான்னு எப்படி தெரியும்? உள்ள போனாதான் தெரியும் இல்ல. அப்ப உயிரை பணைய வச்சு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைகிறவர்கள் யாருக்காக? தேசத்துக்காக இல்ல. தேசத்துக்காக தங்கள் சரீரத்தை பார்க்காமல், இவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவங்க கேட்கலாமா இல்லையா, ஏன் எனக்கு குடும்பங்கள் இல்லையா, பிள்ளை குட்டி இல்லையா, உங்களுக்காக நான் ஏன் அதை செய்யணும் இல்ல. ஊழியர்களுடைய ஒரு பெரிய தன்மையே என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்க மேல வச்ச அபிஷேகம் என்னன்னா, அவங்க மேல அழைப்பு வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆயிருன்னா, குடும்பம், பிள்ளைங்க, மற்ற உறவு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க? ஜனங்களுக்காக, தேசத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? அது அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்துருது இல்ல. அது ஒரு பெரிய அழைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இவன் கொல்றவன்பா, இவன் எல்லாரையும் சாகடிக்கிறவன், இஸ் எ மர்டரர். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் நிரூபிச்சு காட்டுறாரு பாருங்க, இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சிருக்க, லேவி கோத்திரத்தார் கொல்றவங்க இல்ல, மற்றவர்களுக்காக தங்கள் ஜீவனையும் பாராமல் அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிறவர்கள் இல்ல. அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு பாருங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், நான் உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர், நீ அதாவது நம்ம நினைக்கலாம் பிரதர், ஒரு காரியம் நடந்துருச்சு பிரதர், ஒரு காரியம் தப்பாயிடுச்சு, நான் அதை விரும்பி செய்யல, விரும்பி அந்த காரியத்தை அப்படி நடத்தல, நான் திட்டமிட்டு நடத்தல, ஏதோ ஒரு காரியம் சூழ்நிலையினால அப்படி நடந்துருச்சு. ஆனா இத மனிதர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
அவங்க என்ன செய்கிறாங்க, என்னை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ தான் இதை செஞ்சுட்ட, நீ தான் இதை பண்ணிட்ட, நீ இப்படி ஆள், நீ இப்படிப்பட்ட ஆள், நீ இப்படிப்பட்ட ஆள், நீ இதுதான் எனக்கு தெரியும், நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ உன் கேரக்டரே இதுதான், உன் ஜென்ம சுவாபமே இதுதான். என்னை அசாசினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரதர். அந்த தவறு நடக்கலைன்னு நான் சொல்லலை, அது ஏதோ ஒரு காரியம் அது நடந்துருச்சு, அது நீதியா என்னங்கிறது பின்னாடி. ஆனால் வந்து என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, என் தொழிலில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஊழியத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் நான் இதை திட்டமிட்டு பண்ணலை, பிளான் பண்ணி பண்ணலை. நான் ஒன்று சொன்னேன், அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மாற்றி ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு பிரதர். ஆனால் என்னுடைய நீதியை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை இப்போ லேவி கோத்திரத்தார் கதறி இருப்பாங்கல்ல, நாங்கள் நீதியைத்தானே சரி கட்டணும், நாங்கள் சரியா செஞ்சோம், நியாயப்பிரமாணமே அதைத்தானே சொல்லுது, அப்புறம் ஏன் இந்த சாபத்தை கொடுக்குறீங்க, ஏன் எங்களை வந்து ஒரு கொலகாரனாவே எங்களை ஏன் நீங்க பாக்குறீங்க? இல்ல என்னன்னா உலகம் எது நடந்ததோ அதை வைத்தே பல வருஷங்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு காரியம் நடந்துருச்சு, ஒரு காரியம் பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, அல்லது ஏதோ ஒரு காரியம் அது யாரால எப்படி நடந்துச்சுங்கிறது அப்புறம். ஆனா அது நடந்துருச்சுன்னா அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தார். இந்த நீதியை யார் வெளிப்படுத்துறது? இப்ப சொந்த தகப்பனே டிக்ளேர் பண்றான், இவன் கொலகாரன், கொன்றுவான். ஆனா இப்ப லேவி போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்ல லேவி கோத்திரத்தார் போய் சொல்ல முடியுமா? இல்ல, எங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படி இல்ல, என்னுடைய சுவாபம் அப்படிப்பட்டது இல்ல, நான் ஜனங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், மற்ற கோத்திரத்துக்காருக்காக என் குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு என் ஜீவனையும் நான் பணைய வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் மற்ற ஆள் உயிரை எடுக்கிற ஆள் இல்லை, மற்றவன் ஜீவன் எடுக்கிற ஆள் இல்லை, மற்றவங்களுக்காக என் உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஆள். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு பாருங்க. லேவி கோத்திரத்தார அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அழைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு, இவன் ஜீவனை எடுக்கிற ஆள் இல்ல, மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கிற ஆளு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், உங்களுடைய நீதி வெளிப்படாம இருக்கலாம், நீங்க நடந்த காரியங்கள் உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கலாம். அதுவும் ஊழியத்துலலாம் இதை வெளியே போய் சொல்லவும் முடியாது. அதான் வெளியே போய் சொல்லலாம்னு நினைச்சா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ பேசாம இரு, அமைதியாரு, உன் நீதியை நீ வெளிக்காட்டுறியா, நான் வெளிக்காட்டவா? ஆண்டவர் ஒரு பக்கம் நீ என்ன செய்ய, நீ உன்னை பற்றி இப்படி வசனிக்கப்படுதில்ல, ஆமா, உன்னை பற்றி சொல்லப்படுதில்ல, ஆமா, அமைதியாரு, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் ஒரு பக்கம் அமைதியா இருக்க சொல்லுவார். இதெல்லாம் பெரிய சேலஞ்சு இல்லையா? ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்லுவாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், உங்க நீதியை நீங்க வெளிக்காட்டாதீங்க. நான் சொல்றேன், உங்க நீதியை வெளிக்காட்டுனா 2 பேரோட 3 பேரோட இல்ல உங்க குடும்பத்தாரோட உங்க ஸ்தாபனத்தோட அத்தோட முடிஞ்சிடும். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்னா அவர் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாச நீதியை வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்க நீதியை வெளியே கொண்டு வர்றப்ப யாருமே அதை மறுக்க முடியாது. நீங்க உங்க நீதி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அதை பேசிட்டு போயிடுவாங்க, அடிச்சுட்டு ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அமைதலா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக களத்துல இறங்கி காரியங்களை நடப்பிப்பார். பாருங்க, உங்க நீதி அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல எழும்பும். அவர் உங்க நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பட்ட பகல் வந்துச்சுன்னு வச்சு யாராவது அது ஈரம்னு சொல்ல முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியுமா? எதிர்த்து பேச முடியுமா? அந்த நீதியின் சூரியனாய் வெளிச்சம் பிரகாசிச்சுன்னா யாராவது இல்லை இது இருட்டுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக ப்ரூவ் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க நீதியை அவர் நிரூபித்து காட்டுகிறவர். தகப்பன் தன் குமாரனை பார்த்து யாக்கோபு அட்ரஸ் பண்றாரு, he is a murderer. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல he is a life giver. அவன் தன் ஜீவனையும் கொடுக்கிறவனாக இருக்கிறான். இல்ல, அவருடைய சுவாபத்தை அவர் வெளியே காட்டுறாரு பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலும் பார்க்க இல்ல, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெளியே நிக்கிறாங்க. லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியன் உள்ள போறாரு. என்ன நினைப்பாங்க? எனக்காக இவன் ஏன் உயிரை பணைய வச்சு உள்ள போகணும்? எனக்காக இந்த லேவி கோத்திரத்தை ஆசாரியன் இப்படி போறானே, உள்ள போறவன் திரும்ப வருவானான்னு தெரியலையே, அவனுக்கும் மனைவி இருக்குதானே, பிள்ளைங்க இருக்குதானே. அப்ப இந்த லேவி கோத்திரத்தார் சாதாரண ஆட்கள் இல்லப்பா, எங்களுக்காக அவர்கள் எதையும் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஜீவனையும் என்ன செய்யறவங்களா இருக்கிறாங்க.
பவுல் சொன்னார்ல, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எனக்காக எதை கொடுத்தாங்களாம்? கழுத்தை கொடுத்தாங்க. பவுலை யாரோ வெட்ட வர்றப்ப ஆக்கிலாம் பிரிஸ்காவும் போய் சொன்னாங்களாம், முதல்ல என்னையை வெட்டிட்டு அப்புறம் போய் யாரை வெட்டு? பவுலை போய் வெட்டு. இல்லை, அப்போ ஊழியக்காரருக்காக இவங்க என்ன கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க? உயிரை கொடுக்கறதுக்கு என்ன இருந்தாங்க? ஜீவனை கொடுக்கறதுக்கு, உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இல்லை, அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக உயிரை கொடுக்கணும், உயிரை எடுக்கப்படாது. சரி, இப்போ கவனிங்க. அப்போ லேவி கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் தலைகீழ மாற்ற, அவன் உயிரை எடுக்கிற ஆள் இல்லை, எனக்கு தெரியும் அவன் யாருன்னு, அவன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். இல்லை, 4வது. அடுத்து 5வது என்ன சாபம்? வாசிங்க பார்த்தா, சீக்கிரம் வாசிங்க. தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. தமிழ்ல தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களேன்னு போட்டிருக்கு. ஆனா இது இப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இதை இன்னும் கொஞ்சம் வேறு விதத்தில் மொழிபெயர்த்தா எப்படி சொல்லலாம்னா, தங்கள் அகங்காரத்தினாலே மிருக ஜீவன்களை எல்லாம் வெட்டி கொன்னுட்டாங்களே. பொது மொழிபெயர்ப்பு வாசிங்க. இங்கிலீஷ்ல இருக்கா? என்ன விஷயம்? பொது மொழிபெயர்ப்புல மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு, மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். மனிதர்களை கொன்று குவிச்சிட்டாங்க. வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு. இங்கிலீஷ்லயும் அப்படித்தான் இருக்கும். இங்கிலீஷ்லயும் வாசிங்கன்னா, அவங்க எருதுகளை வெட்டி கொன்னுட்டாங்க. தமிழ்ல அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் இருக்கு இல்லையா? விலங்குகள் எது? அந்த சீகேம் லேவி போய் என்ன செஞ்சாருன்னா, சீகேம் பட்டணத்தில் இருக்கிற ஆண்களை மட்டும் கொல்லல, எதையும் கொன்னுட்டாரு. அவர்களுடைய அந்த ஆடு மாடுகள், மிருக ஜீவன்களை கொன்னுட்டார். இப்ப யாக்கோபுக்கு என்ன கோவம்னா, யாக்கோபு வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறவர் தானே, அவர் மேய்ப்பர் தானே. அவருக்கு என்ன கோபம்னா, ஆடு மாடுகளை கூட இவன் வதைக்கிறானே, அதை கூட இவன் விட்டு வைக்கலையே. இல்ல, அப்ப ஏன்னா யாக்கோபுக்கு ஆடு மாடுகள் தான் சொத்து, அதானே. இவர் வந்து மேய்ப்பர் தானே. அப்ப இவருடைய ஐஸ்வர்யம்லாம் எதைத்தான் இவர் பெரிய அசட்டா பார்க்கிறாரு? ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை தான் இவர் பெரிய அசட்டா பார்க்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆடு மாடுகளெல்லாம் இப்படி போட்டு கொன்னு வதைச்சிட்டானே. இல்ல, கதற ஆடு மாடுகளை தன் மகனுக்காக அவர் வருத்தப்படல. இப்படி அவன் மேல இத்தனை வார்த்தைகளை பேசிட்டு இருக்குமேன்னு யாக்கோபு யோசிக்கல. ஆனா எதுக்காக வருத்தப்பட்டு இருக்காரு? அவரு ஆடு மாடுகளுக்காக வருத்தப்படுறார். சுருக்கமா புரியும்படியா சொன்னா, சொத்து போச்சே, மிருக ஜீவன்களை எல்லாம் கொன்னுட்டானே, ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டானே, ஐஸ்வர்யத்தை அழிச்சிட்டானே. இல்ல, அப்ப லேவி கோத்திரத்தை எப்படி பார்க்கிறார்னா, இந்த லேவி கோத்திரம் ஐஸ்வர்யத்தையே அழிச்சிருது, ஐஸ்வர்யத்தையே ஒண்ணுமில்லாம பண்ணுது, சொத்தை ஒண்ணுமில்லாம பண்ணுது. இல்ல, நம்மளை குறித்து சொல்லுவாங்கல்ல, சொத்தை அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கான். இல்ல, இவனால பிரதர் எல்லாம் லாஸ் தான் பிரதர். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு லாஸ், படிக்க வச்சு லாஸ், தொழில் பண்ணி கொடுத்தேன் லாஸ். இவன் வந்து இருக்கிறதே எதுக்குதான்? ஆஸ்தியை, செழிப்பை அழிக்கிறவனா பார்க்கிறார். இல்ல, செழிப்பை அழிக்கிறவனா பார்க்கிறார். ஆனா கர்த்தர், நான் டிக்ளேர் பண்றேன், அதை அப்படியே தலைகீழா மாத்திராரு பாருங்க. இவன் செழிப்பை அழிக்கிறவன் அல்ல, ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் இவன் மூலமா தான் வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் உங்களை ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறவனா பார்க்குது. உலகம் உங்களால் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணிட்டதா பார்க்குது. ஆனால் நீங்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் பலி செலுத்துகிற அந்த முறைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆட்டை அவங்க என்ன செய்வாங்கன்னா, தலைகீழ அதை தூங்க விட்டு அவ்வளவு கூர்மையாக வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்திடுவாங்க. அந்த ஆட்டுக்கு என்ன செய்யாதான், வலி வந்து அந்த மூளைக்கு போறதுக்குள்ள அந்த வலியினுடைய அந்த நரம்புகளை கரெக்டாக டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அவ்வளவு ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. அந்த ஆட்டை குத்துறாங்க இல்லையா, கழுத்தில் அறுக்குறாங்க இல்லையா, அறுக்கிறப்ப அது எப்படி அறுப்பாங்கன்னா, அந்த வலி வந்து ஆட்டுடைய மூளைக்கு போகிறதுக்குள்ள, வலி அது உணர்றதுக்குள்ள அது ஜீவன் என்ன செஞ்சிருமா, பிரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பலி செலுத்துவாங்க. தகப்பன்னு சொன்னா,
இவன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிக்கிறான், வதைக்கிறான்னு. ஆனா கர்த்தர் அந்த கோத்திரத்தை எப்படி வச்சிருந்தா தெரியுமா? மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறவர்களா வச்சிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்க வதை செய்கிறவர்களாக அல்ல. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், உலகம் வேணா உங்களை லாஸை ஏற்படுத்துகிற ஆளா பார்க்கலாம். நான் டிக்ளேர் பண்றேன், எதெல்லாம் உங்களால லாஸ் ஆச்சுன்னு உங்க குடும்பம் நினைச்சிச்சோ, உலகம் நினைச்சிச்சோ, அது எல்லாவற்றையுமே கர்த்தர் உங்களுக்கு ஆதாயமாய் மாற்றி தருவா. எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் உங்களால இழக்கப்பட்டதோ அத்தனை லட்சங்களையும் அத்தனை கோடிகளையும் பன்மடங்காய் கர்த்தர் உங்களை கொண்டே திருப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து 6வது, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அவர் சொல்றாரு பாருங்க, சபிக்கப்பட கடவுள். வேற யாருக்குமே இந்த வேர்ட் அவர் யூஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. சபிக்கப்பட கடவுது இல்ல, கர்ஸ். ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறப்ப மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பேசுறாரு, இந்த கோத்திரத்துக்கு எதை பேசுறாரு? சாபத்தை பேசுறாரு இல்ல. எங்களுக்கு யூத ரபிகள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு காரியம் சொல்லுவாங்க, நல்ல விசேஷங்களில் போய் அமங்கலமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ திருமணத்துக்கு போயிருக்கியா, நல்ல வார்த்தைகளை பேசு. அங்கே போய் நின்றுட்டு இப்பெல்லாம் டிவோர்ஸ் நடக்குது, இப்பெல்லாம் டிவோர்ஸ் சாதாரணம் ஆயிடுச்சு, ஒரே கணவன் மனைவிக்கு சண்டை, இதெல்லாம் அவங்க காது என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது இல்லை. நீங்கள் பாருங்களேன், புறஜாதிகள் கூட கல்யாணத்தெல்லாம் பாருங்க, கொட்டு மேளத்தை ரொம்ப என்ன செய்வாங்க? சத்தமாக என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. காரணம் என்னன்னா, யாராவது அமங்கலமான வார்த்தைகள் பேசுனா அது யார் காதில் விழக்கூடாது? பொண்ணு மாப்பிள்ளை கையில் என்ன காதில் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி சத்தமாக வாசிப்பாங்க இல்லையா? நம்ம அப்போ அந்த நல்ல தருணங்களில் போய், இப்போ நியூ இயர் செஷன், புது வருஷம் ஆரம்பிக்குது, அந்த நேரத்தில் மரணம்னு நீ பேசக்கூடாது. மரணம் அப்படிங்கிற வார்த்தையை நீ என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட வசனங்களை தான் செலக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து தான் நீ பேசணும். அப்படி வசனத்திலே கூட பைபிளில் தானே இருக்கு மரணம்னு அப்படி எடுத்து வாசிக்காத. அதுக்கு ஏற்ற வசனங்களை எடுக்கணும். அப்ப நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய கற்றுக்கணும்? பேச கற்றுக்கணும். அது ஒரு சிறப்பு எப்போதுமே இல்லையா? நல்ல தருணத்தில் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? இந்த பாகற்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, பாகற்காய் என்ன டேஸ்ட்டு? கசப்பு தானே. அப்போ அதை கசப்பு காயின்னு தானே சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. அப்படி பாகக்காய்ன்னு சொல்லுவோம். பாகுன்னா என்ன தெரியுமா? இனிப்புன்னு அர்த்தம் இல்லை. வெள்ளைப்பாகு சொல்கிறோமா? பாகுன்னா என்னது? இனிப்புன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றாங்க? பாகு அற்ற காய், இனிப்பு அற்ற காயா. கசப்பு காயின்னு சொல்ல மாட்டான், இனிப்பு இல்லாத காயின்னு சொல்லு. ஏன் கசப்புன்னு சொல்ற? அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துற இல்லையா? கசப்பு காய்ன்னு சொல்லாத, இனிப்பு இல்லாத காய் அப்படி வேணா சொல்லு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த நல்ல தருணங்கள்ல அமங்கலமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆனா லேவி கோத்திரத்தாருக்கு மட்டும் சொல்லும்போது சொல்றாரு, சாபங்கிற வேடையை யூஸ் பண்றாரு. அவர் சாபத்தை மறைமுகமா கூட சொல்லல, நேரடியாவே சொல்றார் இல்ல. சபிக்கப்பட கடவுது. நல்ல கவனிங்க, தகப்பனுடைய பார்வையில லேவி கோத்திரம் சபிக்கப்பட்ட கோத்திரம். ஆனா அந்த கோத்திரத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமான கோத்திரமாய் மாற்றி காட்டினார். எத்தனை பேர்? என்னாகுமோ 16 44 இருந்து என்னாகுமோ 16:44 இருந்து வாசிங்க. நம்பர் சாப்டர் 16 from the verse 44. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்.
செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. தகப்பன் சொன்னா இந்த கோத்திரம் சபிக்கப்பட கடவுது, இவங்க கர்ஸா தான் இருப்பாங்க, சாபத்தின் அடையாளமா இருப்பாங்கன்னு. ஆனா கர்த்தர் அந்த லேவி கோத்திரத்தை எப்படி மாற்றினார் பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலுக்கு சாபமா இருக்கல, இஸ்ரவேலுக்கு மேலேயே சாபம் வர்றப்ப, வாதம் வர்றப்ப அதை சரி செய்து அவர்களுக்காக நீதியாய் நின்று தேவனுடைய சமூகத்தில் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவாக நின்று இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நான் சரி தேவ கோபத்தை, தேவனுடைய, நல்ல கவனிங்க, மனுஷ கோபத்தை தணிக்கல, அது ரொம்ப முக்கியம். யாருடைய கோபத்தையே தணிக்கிறவங்களா இருந்தாங்க? தேவ கோபத்தையே தணிக்கிறவர்களா இருந்தார். ஒரு மனுஷனுடைய இவர்களுக்கு சாபம் சொல்லப்படுகிறது. ஆனா இவர்களை கர்த்தர் எப்படி மாத்தி வச்சிருந்தார்னா, இல்ல மனுஷனுடைய கோபப்பட்டு சொல்லிட்டான் சபிக்கப்படுவார்கள்னு, சபிக்கப்பட கடவுதுன்னு. ஆனா நான் சொல்றேன், இவன் அப்படி ஆள் இல்லப்பா, என்னுடைய கோபத்தையே இவன் இந்த கோத்திரத்தால தான் அடங்க பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இஸ்ரவேலுக்கு அவர்களை எப்படி ஆசீர்வாதமா மாத்துறார் பாருங்க. இஸ்ரவேல் கோத்திரம் தான் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. இல்ல நேற்று வாச்சோம் இல்லையா, நாகமத்தில் வாச்சோம் இல்லையா, ஆரோன் தான், லேவி கோத்திரத்து ஆரோன் தான் அவங்களை என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். இல்ல ஆச்சரியம் பாருங்களேன். தகப்பன் சொன்னா, முதல்ல சொன்னா இவன் கொலகாரன்னு சொன்னான். எந்த கோத்திரம் லேவி கோத்திரம் கொலகார கோத்திரம்னு சொன்னானோ அதே கோத்திரத்துல இருந்துதான் ஆண்டவர், லேவி கோத்திரத்துல இருந்துதான் பூமியிலேயே சாந்த குணமுள்ள மோசையை கர்த்தர் எழும்ப பண்ணினா. இல்ல இவன் சொன்னா மாடுறாருன்னு, ஆனா பூமிக்கே சாந்த குணமுள்ள ஆளு அந்த கோத்திரத்துல இருந்து தான் வந்தான். இல்ல தகப்பன் சொல்றான் இவன் சபிக்கப்பட கடவன்னு, ஆனா சமஸ்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதிக்கிற ஆரோனை அந்த கோத்திரத்துல இருந்து தான் கர்த்தர் எழும்ப பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகம் உங்களை சாபமா பார்க்கலாம், ஒண்ணு கலங்காதீங்க. நான் டிக்ளேர் பண்றேன், உங்க இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் தேசத்தாருக்கும் அப்பா உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி வைப்பா. நீங்க சாபத்தின் சின்னம் அல்ல, நீங்கள் சாபத்தின் அடையாளம் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக இருப்பீர்கள். உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க ஊழியம் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாற்றப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு வேணா உலகம் உங்களை சாபத்தின் சின்னமாய் பார்க்கலாம், ஆனா நான் டிக்ளேர் பண்றேன், ஆசீர்வாதத்தின் சின்னங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி காட்டுகிறவர். இல்ல அடுத்து ஏழாவது கடைசி சாபம் என்ன கொடுத்தாரு? வாசிங்க. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோப் சொல்றாரு, யாக்கோபுல அவங்க எல்லாம் தனித்தனி பிரிஞ்சு போகணும். கோத்திரம் ஒரே இடத்துல இருக்க கூடாது, எல்லாம் சதறி போகணும். உண்மைதானா? இந்த சாபம் அப்படியே லேவி கோத்திரத்தின் சிரசின் மேல இறங்குச்சு. அதனாலதான் சொன்னேன், இந்த சாபங்கள்ல சிமியோனுக்கு வரல, லேவி கோத்திரத்து மேல அப்படியே இறங்குது. ஏன்? எப்படி? மற்ற கோத்திரத்தாரெல்லாம் ஒரே இடத்துல தான் குடியிருப்பாங்க. இல்ல இந்த கோத்திர 10 லட்சம் பேர் இருந்த ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா 5 லட்சம் பேர் என்ன செய்வாங்க? ஒரே இடத்துல தான் குடியிருந்தாங்க. யூதா கோத்திரமா, யூதேயா மலைகள் முழுவதும் இருப்பாங்க. அடுத்து பக்கத்துல பென்யமீன் கோத்திரம், அடுத்து அந்த பகுதி முழுவதும். ஒவ்வொரு கோத்திரமும் ஒரே இடத்துல ஒட்டுமொத்தமா ஒன்னா தான் குடியிருந்தாங்க. ஆனா லேவி கோத்திரத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? லேவி கோத்திரத்துக்கு இஸ்ரவேல்ல சுதந்திரம் கிடையாது. இப்ப யூதா கோத்திரம்னா யூதா கோத்திரத்துக்குன்னு பட்டணங்கள் இருந்துச்சு. இல்ல மோசே என்ன செஞ்சாரு? எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாரு. யூதா கோத்திரம் வாங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? ஐயா நாங்க ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்கோங்கய்யா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியான கணக்கு சொல்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வாங்க, யூதேயா மலைகளில் போய் இருந்துக்குங்க, அந்த பட்டணங்கள் உங்களுக்கு சொந்தம், நீங்க எல்லாரும் அங்க ஒன்னா போய் குடியிருங்க, அதை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்குங்க. பென்யமீன் கோத்திரம் நீங்க வாங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, இந்த பட்டணங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. எல்லாருக்கும் பட்டணங்கள் பங்கு வச்சு கொடுத்தார், நிலங்கள் பங்கு வச்சு கொடுத்தார், வீடுகள்
கிராமங்கள், வயல்வெளிகள், ஊற்றுகள், மலைகள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்து. ஆனா லேவி கோத்திரத்துக்கு என்ன தெரியுமா? பங்கே கிடையாது. அவங்கள பிரிச்சு போட்டார். எப்படி? லேவி கோத்திரம் பென்யமீன் கோத்திரத்துல ஒரு 2 பட்டணத்தை வாங்கிக்கிறங்க, அடுத்து யூதாட்ட போய் ஒரு 2 பட்டணம் வாங்கிக்கிறங்க, இங்க போய் ஒரு 2 பட்டணம், அங்க போய் 2, மொத்தம் 42 பட்டணம். எல்லா பட்டணங்களையும் செதறி போனாங்க. எல்லா பட்டணத்திலையும் எல்லா இப்ப பாருங்களேன், இப்ப நான் உங்களுக்கு புரியபடியா சொல்ல, தமிழர்கள்லாம் என்ன செய்யறோம்? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்களா குடியிருக்காங்க. கன்னடம் பேசுறவங்கலாம் கன்னட பகுதியில் கன்னடிக்காலாம் அங்க குடியிருக்காங்க. மலையாளம் பேசுறவங்க ஒரு இடத்துல குடியிருக்காங்க. இப்படி குடியிருக்காங்க இல்லையா? அதே நேரம் இப்படிதான் அங்க இருந்தாங்க, ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு பகுதியில். லேவி கோத்திரம் இருக்கு பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? யூதா கோத்திரத்துக்குள்ள ஒரு 2 பட்டணத்துல இருப்பாங்க கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் பென்யமீன் பட்டணத்துல சில பட்டணங்கள்ல போய் குடியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வேற பட்டணங்கள்ல. இஸ்ரவேல்ல அவர்களை பிரியவும் அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அந்த சாபம் அப்படியே அந்த லேவி கோத்திரத்து தலைமையில இறங்குச்சு. அவர்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் கிடையாது. லேவி கோத்திரத்தாருக்கு இஸ்ரவேல்ல பங்கு கிடையாது. எல்லாருக்கும் பங்குகள் உண்டு, பட்டணங்கள் உண்டு, வயல்வெளிகள் உண்டு, நிலங்கள் உண்டு, தோட்டங்கள், துறவுகள் உண்டு, எல்லாம் உண்டு, ஊற்றுகள் உண்டு, மலைகள் உண்டு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா லேவி கோத்திரத்துக்கு என்ன இல்ல? சுதந்திரமே இல்லை, பங்கே இல்லை. இல்ல வாசிங்க உபாகம புஸ்தகம். உபாகமம் 10:9, 10:9, என்னாகமம் 18:20. என்னாகமம் 18:20 முதல்ல வச்சிரியா? 10:9. சரி 10:9. உபாகமம் 10:9 வாசிங்க. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. இஸ்ரவேலிலே அவர்களை பிரியவும் சிதறவும் பண்ணுவேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி, கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம், கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். என்னாகம புஸ்தகம் 18:20. 18:20 அதுல இன்னும் நல்லா இருக்கும். வாசிங்க. என்னாகமம் நம்பர் சாப்டர் 18 verse 20. என்னாகமம் 18:20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாயிருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்னை பாருங்க. இஸ்ரவேல்ல இவர்களை பிரிய பண்ணணும், ஒரே இடத்துல இந்த கோத்திரம் இருக்கக்கூடாது, சதற பண்ணணும்னு சொன்ன விளைவு, யாக்கோபு சொன்னதன் விளைவு, இஸ்ரவேல்ல லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் இல்லை, பங்கு இல்லை. எல்லாருக்குமே லேண்ட் இருக்கு, எல்லா கோத்திரத்துக்கும் பூமி சொந்தமாக இருக்கிறது. ஆனா லேவி கோத்திரத்துக்கு லேண்ட் இல்லை, பூமி சொந்தம் இல்லை. கர்த்தர் பார்த்தாரு, நீ சொன்ன எல்லா கோத்திரத்துக்கும் பூமி சொந்தம், லேவிக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றேன், எல்லா கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 12 கோத்திரத்துக்கும் பூமி சொந்தம். ஆனா லேவி கோத்திரத்துக்கு பூமியை படைச்ச நானே சொந்தமாக இருக்கிறேன். எல்லா கோத்திரத்துக்கும் பூமி சொத்து, ஆனா பூமியை படைத்த நான் லேவி கோத்திரத்துக்கு சொத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், இந்த உலகம் உங்களுக்கு பங்கு கொடுக்காம இருக்கலாம், இந்த உலகம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருக்கலாம், ஆனா உலகத்தையே படைத்த கர்த்தர் உங்களுடைய சொத்தாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியா? உலகத்தையே படைத்தவர், உலகத்தை உடையவராக இருக்கிறவர், வானத்தையும் பூமியையும் உடையவராக இருக்கிறவர் உங்களுடைய சொத்தாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய உரிமை பேராக இருக்கிறார். இல்ல அப்ப எனக்கு லேண்டு கிடையாதா பிரதர்? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவர் பார்த்து வைத்ததும் அவர் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் லேவி கோத்திரம் பிரிஞ்சு போனாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பட்டணம், அந்த யூதா கோத்திரத்துக்குள்ள அந்த பட்டணங்களுக்குள்ள அவங்களுக்கு லேண்டை பார்த்து எடுத்து கொடுத்தார். செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை தருகிறவர். இல்ல பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? அவர் தெரிந்தெடுத்த நிலங்களை உங்களுக்கு தருகிறவர். நீங்க நினைக்காதீங்க பிரதர், எல்லாரும் லேண்ட் வாங்குறாங்க,
நான் மட்டும் ஏன் லேண்ட் வாங்கல, எனக்கு பூமி சொந்தம் இல்லையா பிரதர்? அப்படி கிடையாது பிரதர். எல்லாரும் கிடைச்ச லேண்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அவர் பார்த்து வைத்த லேண்டை தருகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நிலங்களை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர்? எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை தேசத்தில் அழைப்பேன் என்று அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று நான் பார்த்து வச்சிருக்கிற லேண்டுக்கு கொண்டு வருவேன் இல்லையா? அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். யூதா கோத்திரத்துல இந்த பட்டணத்துக்கு போய் குடியிருங்க, இந்த இடத்துல இந்த பட்டணத்துக்கு போங்க, அது சூப்பரான பட்டணம், பெஸ்டான சிட்டி, அது அங்க போய் குடியிருங்க. இல்ல, அவர் பார்த்து வைத்திருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, அவர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறாராம், செலக்ட் பண்ணி கொடுக்கிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க, இவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, விற்கிற விலைவாசியில் ஒன்றும் வாங்க முடியல, அப்படிலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு சில இடங்களை ஆதி முதல் அவர் பார்த்து வைத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா, உலகத்தின் சிருஷ்டிப்புல இருந்து உங்களுக்காக அங்க ஒரு தூதனை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த லேண்ட் உங்க கைக்கு வந்து சேருகிற வரைக்கும் அந்த தூதன் அங்கதான் இருப்பான். அது வேற யாரும் உடைமை கொண்டாட போறது கிடையாது. அது யாரு கைக்கு போயிருந்தாலும் யார் கையில இருந்தாலும் அது கண்டிப்பா உங்க கையில வந்து சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் நீங்க நினைக்காதீங்க பிரதர், ரேட்டு கூடிட்டே போகுது. ஒரு சென்ட் ₹1,00,000 இருக்கும்போது அதை வாங்குறது மதிப்பு இல்லை. ஒரு சென்ட் ₹20,00,000 இருக்கிறப்ப அதை உங்களை வாங்க பாருங்க, தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்? அதான் அவருக்கு மதிப்பு. அதனால லேண்ட் விலையெல்லாம் பார்க்காதீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அது கர்த்தருடைய பணி. அவர் உங்களுக்காக பார்த்து வைத்து ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்கள் இருக்கிறார். 7 சாபங்கள் சொல்லப்பட்டது, 7 ஆசீர்வாதமாய் மாற்றி காட்டு. 7 தீர்மானங்கள் வசனிக்கப்பட்டது, 7ஐயுமே அவர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லேயாள் பேர் வைக்கும்போது, லேவிக்கு பேர் வைக்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 29:34 கடைசியா ஒரே ஒரு காரியம். லேயாள் லேவி பிறந்தப்ப எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்களேன், எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்களேன். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேயாள் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த லேவி கோத்திரம் என் கர்ப்பத்தில் வந்ததுனால என் கணவர் யாக்கோபு என்னோட சேர்ந்திருப்பார். யாரு? இவன் ஒருத்தனால என் கணவர் என்னோட சேர்ந்திருப்பார். ஆனா இந்த லேவி கோத்திரத்தார் எப்படி இருந்தாங்க தெரியுமா? யாக்கோப லேயாளோட சேர்ந்து வாழ பண்ணுகிறவர்களா இருந்தாங்களோ இல்லையோ, சமஸ்த இஸ்ரவேலையுமே அவர்கள் கர்த்தரோடு சேர்ந்திருக்க பண்ணுகிறவர்களா இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், நீ உங்களை ஏன் கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார்னா, ஏதோ உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர், அந்த பார்வையை விட்டுருங்க. உங்க கணவர் மனைவி உங்க பிள்ளைங்க என் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா, என் குடும்பத்துக்கு என் தொழிலை செஞ்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு ஏதோ சேர்த்து வச்சுட்டு போயிடணும், அப்படி இல்லை பிரதர். உங்களை ஆண்டவர் பூமிக்கு, உங்களை பூமியில பிறக்க பண்ணினது, உன்னை பூமிக்கு அனுப்பினது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு போறதுக்கு இல்லை, சமஸ்த இஸ்ரவேலையும் கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணுகிறதற்கு, சமஸ்த இஸ்ரவேலையும் கர்த்தரிடமாய் சேர்ந்திருக்க பண்ணுகிறதுக்கு. உங்களுடைய வாழ்வு உங்க குடும்பத்துக்கானதல்ல, உங்களுடைய வாழ்வு தேவனுடைய ராஜ்யத்துக்கானதா இருக்கிறது. உங்களால ராஜ்யம் கட்டப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களால ஊழியம் கட்டப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களால சபைக்கு லேண்ட் வாங்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களால சபை வளரணும். உங்களால சபைகளுக்கு ஊழியங்களுக்கு கர்த்தர் காரியங்களை உங்களை கொண்டு செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. கண்களை மூடி, உங்களை உலகம் எப்படி பார்க்கிறது, உங்களை குறித்து உலகம் என்ன வசனிச்சுது, உங்களை எப்படி உலகம் தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது, உங்களுடைய குணாதிசயத்தை உலகம் எப்படி அசாசினேட் பண்ணுது, அதெல்லாம் தூக்கி தூரத்தில் வச்சிருக்க பிரதர். எனக்கு சொந்த லேண்ட் இல்லை,
என் திறமைகள் இன்னும் வெளியே கொண்டு வரப்படலை, யாருக்கும் அது தெரியல, மதிப்பளிக்கல, எல்லாத்திற்கும் வெளியே வச்சிருங்க பிரதர். நான் அவ்வளவுலாம் கோபக்காரன் இல்லை, ஆனால் நான் ஒரு கோபக்காரனாகவே போர்ட்ரேட் பண்ணப்படுகிறேன், தூக்கி வெளியே வச்சிருங்க பிரதர். நான் சபிக்கப்பட்ட சாபத்தின் சின்னமாக எல்லாரையும் பார்க்குறாங்க, என் குடும்பத்தை அப்படி பார்க்குறாங்க. இன்னும் திருமணம் ஆகலை, பிள்ளைகளுக்கு வயசாகுது, எல்லாரும் ஏன் இப்படின்னு கேட்குறாங்க, எங்களை சாபத்தின் அடையாளம் பார்க்குறாங்க, தூக்கி தூரத்தில் வச்சிருங்க. உங்களை குறித்து உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ எல்லாத்தையும் தூக்கி தூரத்தில் வச்சிருங்க. நான் டிக்ளேர் பண்றேன், ஆண்டவர் உங்களை சாபத்தின் சின்னங்கள் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தின் சின்னங்களாக நிற்க பண்ணுவார். உங்களை ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தின் காரணிகளாய் நிற்க பண்ணுவார். யாருக்கும் உங்க வாயிலிருந்து தேவ ஆலோசனை வெளிப்படும், தேவாக்கு உங்க மூலமாய் வெளிப்படும். தேவனார் என்கிறத அவர் உங்க மூலமாய் நிரூபித்து காட்டுகிறவராக இருக்கிறார். உங்க தாளந்துகளை அவர் வெளியே கொண்டு வருவா, உங்க திறமைகளை அவர் வெளியே கொண்டு வருவா, உங்களுடைய எக்யூப்மெண்ட் ஆண்டவர் பயன்படுத்துவா, உங்க கரங்களை அவர் கரத்தோடு இணைத்தவர் பயன்படுத்த ஆரம்பிப்பா. நீங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிப்பீங்க. பல ஜன கூட்டங்களுக்கு, ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பூமியில உனக்கு சுதந்திரம் இல்லை, சொத்து இல்லை, அப்படிலாம் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக சில இடங்களை அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உன் வீட்டை கட்டுகிறதுக்கு விஸ்தாரமான இடங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது சிருஷ்டிப்பின் நாள்ல இருந்து அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் உன் கரத்தில் அது கையளிக்கப்படும். காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் சோத்திரிக்கப்பட்டது போல உனக்கும் உன் வீட்டை கட்டுவதற்கு விஸ்தாரமான இடங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர் சோத்திரிக்கப்பட்டவராமே. உனக்கு ஒரு வாக்கு வல்லமை கொடுக்கப்படும். நீ சொல்லுவதுதான் மெய் என்று நிரூபித்து காட்டப்படும். பரலோகம் அதை நிரூபிக்கும். உன்னுடைய குணாதிசயங்களை பட்ட பகல போல, சூரிய பிரகாசத்தை போல அவர் நிரூபித்து காட்டுகிற வேளை வந்தது. அவர் நிரூபித்து காட்டுகிற வேளை வந்தது. உன்னுடைய நீதியின் சூரியனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிற நாட்களும் காலங்களும் வந்தது. லேவி கோத்திரம் தொலைஞ்சிச்சு, இந்த குடும்பம் தொலைஞ்சிச்சு, இந்த ஊழியம் முடிஞ்சிருச்சு, இனி எழும்பி வராதுன்னு சொன்னாங்கல்ல, உன்னைய குறித்து தீமையான வசனங்கள் சொல்லப்பட்டதில்ல. நான் டிக்ளேர் பண்றேன், கர்த்தர் உன்னைய திரும்பவும் உயிர்ப்பிப்பா, கர்த்தர் உன்னை திரும்பவும் எழும்ப பண்ணுவா. ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் நீ எழும்புவ. ஷாஹராடதல பக்கரதலஹரா யக்கரணமடதல பலஹரா யக்கரபதி ஷகடதல பலஹரா யக்கரபதி ஷகடதல யக்கரபஹரா. அநேகருக்கு பூமி சொந்தமாக இருக்கலாம், நிலங்கள் சொந்தமாக இருக்கலாம், வாகனங்கள் சொந்தமாக இருக்கலாம். ஆனா உனக்கு யாரு சொந்தம் தெரியுமா? இவைகளை எல்லாம் உடையவர், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தர் உனக்கு சொத்தாயிருக்கிறார். எஸ் ஃபாதர். அப்படி சொல்லி நீங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற தயவுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம்ப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த 4 நாட்கள் உங்க பிள்ளைங்க அமர்ந்து வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. மனதார உங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். நீங்க லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த வாக்குகளின்படியே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் ஒரு நாட்கள்ல நன்மையாக மாற்றப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்றோம். வரும் நாட்கள்ல நன்மையாக மாற்றப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்றோம். தைரியமா போங்க, சந்தோஷத்தோட திரும்பி போங்க. அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா. அவர் எல்லா தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். We declare in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற தயவுக்காக நாங்க நன்றி சொல்றோம். இவர்கள் வீட்டில் தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இது ஊழியக்காரரின் சுதந்திரமாக இருக்கிறது. நீங்க சொன்னீங்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவார்.
தாங்கள் பேசினது தவறு என்பதை அவர் நிரூபித்து காட்டுகிற நாட்களாக இருக்கிறது. அவர் ப்ரூவ் பண்ணுவார். பிரதர், உங்களை குறித்து அவர்கள் சொன்னது தவறு, உங்களை குறித்து அவர்கள் வசனித்தது தவறு, அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுகிற நாட்கள் வந்தது. அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுகிற காலங்கள் வேளைகள் வந்தது. ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி சொல்ல பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். நீங்க பார்த்து வைத்திருக்க தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிற லேண்டை உங்க பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. விஸ்தாரமான இடங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. காற்றோட்டமும் விசாலமுமான அறைகளுடைய வீடுகளையும் நிலங்களையும் உங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. வெட்டாத தோட்டங்கள் இவர்களுக்கு சொந்தமாவதாக. ஆண்டவரே, வெட்டாத துறவுகள் சொந்தமாவதாக, நாட்டாத தோட்டங்கள் சொந்தமாவதாக, கட்டாத வீடு இவர்களுக்கு உடைமைகளாய் மாறுவதாக. அப்படி சொல்லி உங்க பிள்ளை பிளஸ் பண்றோம்ப்பா. இவர்கள் சந்ததி சந்ததியாய் தேவனுடைய ஆசாரியர் எண்ணப்படுவார்கள். ஆண்டவர், இவர்கள் சந்ததி சந்ததியாய் தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க. இவங்க சந்ததி சந்ததியா இவங்க தேவனாலே இவர்களாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் நாங்க டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே, எஸ் ஃபாதர். அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜபங்களுக்கு வார்த்தைகளுக்கும் ஆண்டவராக இயேசு நீங்க எங்க மத்தியில நின்று உடைய 2 கரங்களை இவர்களுக்கு நேராக ஏறெடுத்தவராய், எங்களுடைய பிரதான ஆசாரியர் உடைய 2 கரங்களை இவர்களுக்கு நேராக ஏறெடுத்தவராய், இவர்கள் எல்லைகளுக்கு நேராக ஏறெடுத்தவராய், எங்க ஜபங்களுக்கு வார்த்தைகளுக்கு நீங்க உங்க வாயை திறந்து ஆமென் சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.